அனைவருக்கும் வணக்கம். சகோதர சகோதரிகளே, நண்பர்களே. நமது தேசிய ஆசிரியர் சங்க ஆசிரியர் தகுதி தேர்வு வழிகாட்டி நிகழ்வு தொடர் வகுப்புகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றன. அதில் இன்று 98வது வகுப்பாக கல்வி உளவியல் தாள் 1 மற்றும் 2 எழுதுபவர்களுக்கு உரியது ஆளுமை என்ற தலைப்பில் வழிகாட்டுவதற்காக திரு ப. சத்யநாராயணன் அவர்கள், ஆசிரியர் பயிற்றுனர், நாகப்பட்டினம் அவர்கள் வருகை தந்துள்ளார்கள். அவர்களை பங்கேற்பாளர்களின் சார்பாகவும் தேசிய ஆசிரியர் சங்கம் மாநில மாவட்ட அமைப்புகளின் சார்பாகவும் வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். இன்றைய நம்முடைய பகுதி எங்கிருந்து தொடங்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆளுமையை அளவிடுதல், அசஸ்மெண்ட் ஆஃப் பர்சனாலிட்டி அப்படிங்கிற அந்த பகுதியில இருக்கு. இப்ப ஆளுமையை அளவிடுதல் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, ரைட் ஃப்ரம் த பிகினிங், எப்பொழுது மனிதன் ஒரு அந்த நாகரீக வளர்ச்சிக்குள்ள போயிட்டு ஆளுமையை பத்தி எல்லாம் தெரிய வந்ததோ அந்த காலத்துல இருந்தே ஒவ்வொரு மனிதனுடைய ஆளுமை இப்படிதான் இருக்கும் அப்படின்றத குறிப்பிடுவதற்கான முயற்சிகள், அளவிட்டு இந்த பர்சனோட பர்சனாலிட்டி இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்வதற்கான முயற்சிகள் ரொம்ப காலத்துல இருந்து இருந்துட்டு இருக்கு. அதாவது மிக பழங்காலத்துல இருந்தே இந்த நிகழ்வுகள் நடந்துட்டு இருக்கு. ஆளுமை அளவிடுதல் அப்படிங்கிறது ஆதி காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நான் சயின்டிபிக் அப்படின்னு சொல்லக்கூடிய அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்படாத சில முறைகள், அதாவது இந்த கைரேகை, ஜோதிடம் அல்லது கையெழுத்து அல்லது கபால அளவு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நம்முடைய அந்த மண்டையினுடைய தலையினுடைய பகுதியினுடைய அந்த அளவு, அது அந்த அளவின் அடிப்படையில பர்சனாலிட்டியை டிசைட் பண்றது. அதே மாதிரி முக அளவு, அந்த முக அளவை அடிப்படையாக கொண்டு அளவிடுவது அப்படிங்கிறது. அப்ப ஜோதிடம் நமக்கு தெரியும் என்னன்றது, அந்த வானியல் கோள்களை எல்லாம் வச்சுட்டு அதனுடைய அடிப்படையில இந்த ஒருத்தன் பிறந்த நேரத்தை எல்லாம் வைத்துக் கொண்டு கணக்கிட்டு இவனுடைய பர்சனாலிட்டி இப்படி இருக்கும்னு சொல்றது. அதே மாதிரி கையில இருக்கக்கூடிய ரேகைகளை கணக்கிட்டு அதன் அடிப்படையில் இவனுடைய பர்சனாலிட்டி இப்படி இருக்கும்னு சொல்றது. அடுத்தது ஒருத்தர் எழுதுற கையெழுத்தை வச்சுக்கிட்டு அந்த கையெழுத்தின் அடிப்படையில இவங்களுடைய பர்சனாலிட்டி இப்படி இருக்கும்னு சொல்றது. அது இல்லாம இந்த GAL அப்படிங்கிற அந்த அறிஞர் தான் இந்த கபால அளவு அப்படின்னு சொல்லக்கூடிய நம்முடைய அந்த மண்டை ஓட்டு பகுதி இருக்குல்ல, அதனுடைய அளவை வச்சுக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட பண்புகள் இருக்கும், ஆளுமை பண்புகள் இருக்கும் அப்படிங்கிறத தெரிவிச்சாரு. பிரெனாலஜி அப்படின்னு நம்ம சொல்றோம், PHRENOLOGY ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு கேள்வியா கூட இருக்கலாம். நம்ம இந்த பிரெனாலஜி அப்படிங்கிற முறையில ஆளுமை அளவிடுவதற்கான வழிகாட்டுதலை சொன்னவர் யார் அப்படின்னு கேட்டா GAL அப்படிங்கிற அந்த அறிஞர். அதே மாதிரி முக அளவு, முகத்தினுடைய அளவு எவ்வளவு இருக்கு, முகத்துல இருக்கக்கூடிய கண், காது, மூக்கு, வாய், இந்த மாதிரியான உறுப்புகள்லாம் இருக்கக்கூடிய அளவின் அடிப்படையில பர்சனாலிட்டி அளவிடுவது அப்படின்னு இன்னொருத்தர் சொன்னார். அவர் பேரு லாம்ப்ரோசோ அப்படிங்கிறவரு அந்த முக அளவின் அடிப்படையில பர்சனாலிட்டியை அளவிடலாம் அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் ஏன்ஷியன் டேஸ்ல நடந்த, பழங்காலங்கள்ல நடந்த விஷயங்கள். இது எல்லாமே நான் சயின்டிபிக் ப்ராசஸ், அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்படாது. ஏன் நம்ம இது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்படாதுன்னு சொல்றோம் அப்படின்னா, பொதுவாக நாம ஒரு முறையை சொல்றோம் அப்படின்னா அது இன்னொருத்தர் செஞ்சாலும் அதே ரிசல்ட் வந்ததுனாலும் அது சயின்டிபிக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒவ்வொருத்தருக்கும் வேற வேற விதமான முடிவுகள் வருது அப்படின்னா அப்போ அது நான் சயின்டிபிக் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். அதனால இந்த இதுல எல்லாம் அந்த மாதிரி வேறுபாடுகள் இருந்ததுனால நம்ம இதை நான் சயின்டிபிக் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதற்கு பிறகு என்ன ஆனது அப்படின்னு பார்த்தா, அறிவியல் முறைப்படி மேற்கொள்ளப்படுகின்ற சில சயின்டிபிக் ப்ராசஸ் தொடங்க ஆரம்பிச்சது. சயின்டிபிக் ப்ராசஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, அதுலதான் முதல்ல நம்ம சொன்னோம் இல்லையா, டைப் தியரி, வகை கோட்பாடு அப்படின்னு சொல்றது, வகையியல் கோட்பாடு அல்லது வகை கோட்பாடு, அதுதான் டைப் தியரி அப்படிங்கிறது. இதுதான் ஃபர்ஸ்ட் தோன்ற தியரி. ஆளுமைக்கான அப்ரோச்சஸ் நம்ம பார்த்தோம். டைப் தியரி, டைப் தியரின்னு நம்ம பார்த்தோம். இப்ப இந்த டைப் ட்ரைட், அதுல உள்ள இந்த டைப் அப்படிங்கிற தியரி முதல்ல அறிவியல் பூர்வமாக அணுகுவதற்கான ஒரு முயற்சியை ஏற்படுத்தியது. அதுதான் இந்த டைப் தியரி அப்படிங்கிற அணுகுமுறை. இதுல யாரெல்லாம் முக்கியமானவர்கள் நம்ம பார்த்துட்டோம் ஏற்கனவே. ஷெல்டன் அப்படின்னு ஒருத்தர் பார்த்திருக்கோம், ஸ்பிராங்கர் அப்படின்னு ஒருத்தர் பார்த்திருக்கோம், இந்த கிரட்ச்மர் அப்படிங்கிறவர் பார்த்திருக்கோம், ஆல்போர்ட் அப்படின்னு ஒருத்தர் பார்த்திருக்கோம், வெர்னான் அப்படின்றவர். ஸோ இவங்கெல்லாம் இந்த டைப் தியரியை வலியுறுத்திய உலகில் அறிஞர்கள். ஆனா இவங்களோட டைப் தியரி எல்லாமே ஒன்னொன்னுமே வேற வேறையா இருந்தது. எல்லாரும் ஒரே மாதிரி சொல்லல, ஆனா டைப் தியரி தான் இவங்களோட பேர். இவங்க ஃபர்ஸ்ட் இந்த மாதிரியான சயின்டிபிக்கான அணுகுமுறையை ஆரம்பிச்சு வச்சவங்க. அதுல பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட குணநலன்கள் அல்லது மையக்கருத்து அடிப்படையில இவங்களுடைய அளவீடுகள் இருந்தது. இவங்க அந்த டைப் தியரி நம்ம முன்னாடி போன வகுப்புல திரும்ப பார்த்தோம்னா அந்த குறிப்புகள் நீங்க திரும்ப பாத்தீங்கன்னா இப்ப நான் சொல்ல வர்றது புரியும். ஸோ ஒரு குறிப்பிட்ட ஆளுமை பண்பு உள்ளவன்ட்டு இந்த மாதிரியான குணநலன்கள்லாம் இருக்கும் அப்படின்றத சொல்லக்கூடியது மாதிரி அது இருக்கும். ஸோ அதன் அடிப்படையில அந்த அவங்களுடைய ஆளுமை அப்படிங்கறத அளவிட்டு சோதித்து அறியக்கூடியதா இருக்கும்ன்றதுதான் அந்த டைப் தியரியில உள்ளவங்க சொல்றது. ஷெல்டன், ஸ்பிராங்கர், கிரட்ச்மர், ஆல்போர்ட், வெர்னான், இந்த பெயர்களை கொஞ்சம் திரும்ப திரும்ப நம்ம சொல்லி பார்த்துக்கணும். இந்த பெயர்கள்ல இதுல உள்ள இந்த ஷெல்டனும் கிரட்ச்மர் மட்டும் அந்த போன வாரம் கொடுத்த மாடல் கொஸ்டின் பேப்பர். தட் கொஸ்டின் பேப்பர் 2017 டெட்டோட கொஸ்டின் பேப்பர் தான் அது.
அன்னைக்கு சார் நம்ம கொடுத்து பண்ண சொன்னது. ஸோ அந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா அதுல இந்த கிரெட்ஸ்மரும் ஷெல்டனும் மட்டும் 3 கொஸ்டின்ல இருக்காங்க. இந்த மாதிரி அப்போ நம்ம அந்த அந்த உளவியல் அறிஞர்களுடைய பெயர்களையும் நம்ம வந்து பார்த்தோம்னா அது நமக்கு ஈஸியா இருக்கும். அப்போ இந்த டைப் தியரி அப்படிங்கிற அந்த தியரி தான் முதல்ல சயின்டிபிக் ப்ராசஸை நோக்கி போன ஃபர்ஸ்ட் அணுகுமுறை. இதுக்கு அடுத்தது இந்த பர்சனாலிட்டி டெஸ்ட் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டது. ஆளுமை சோதனைகள், ஆளுமை அளவிடுவதற்கான சோதனைகளாக சில சோதனைகள் செய்யப்பட்டது. அதுக்கெல்லாம் பேரு பர்சனாலிட்டி டெஸ்ட். ஒருத்தருடைய பர்சனாலிட்டி அளவிடுவதற்கு இன்னமும் சில குறிப்பிட்ட பணிகளுக்கெல்லாம் இந்த பர்சனாலிட்டி டெஸ்ட் அப்படிங்கிறது எடுக்கப்படுகிறது. அந்த டெஸ்ட் வந்து அந்த பணியை பற்றிய அவர்களுடைய புரிதல், இவர்களுடைய ஆளுமைக்கும் அந்த பணி திறனுக்கும் அந்த பணியில அவர்கள் செயல்பட வேண்டிய அந்த சூழ்நிலைக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கறதையெல்லாம் வந்து உணர்வுபூர்வமாக தெரிந்து கொள்வதற்காக இந்த ஆளுமை சோதனைகள் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ அந்த பர்சனாலிட்டி டெஸ்ட் அப்படிங்கிறது அதுல இருந்து வந்ததுதான். சயின்டிபிக்கா நம்ம பர்சனாலிட்டியை அணுக ஆரம்பிச்சதுக்கு பிறகு வந்த விஷயங்கள் பர்சனாலிட்டி டெஸ்ட். இதுக்கு அடுத்தது இன்வென்ட்ரிஸ் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவோம். இன்வென்ட்ரிஸ் அப்படின்னு என்னன்னா ஆளுமை பண்புகளுடைய பட்டியல். இன்வென்ட்ரினாலே பட்டியல் தான். ஒரு லிஸ்ட் கொடுத்துருவாங்க, ஸ்டேட்மெண்டா இருக்கும். இதுல உங்களுடைய கருத்து என்னவா இருக்கும்? உங்களுடைய நிலை வந்து நீங்க ஏற்கிறேன், மறுக்கிறேன், முழுவதுமாக ஏற்கிறேன், முழுவதுமாக மறுக்கிறேன், நெய்தர் நார், ஏற்கவும் இல்லை, மறுக்கவும் இல்லை, அந்த மாதிரி எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒண்ணு மாதிரி இருக்கும் அந்த இன்வென்ட்ரியில. ஸோ அதுல நமக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு நமக்கு என்ன தோணுதோ அந்த கருத்துக்களை நம்ம குறிப்பிட்டிருப்போம். அவங்க அந்த இன்வென்ட்ரி தயார் பண்ணவங்களுக்கு தெரியும் இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு இந்த ஆன்சர் கொடுத்தா இவங்களுடைய பர்சனாலிட்டி, அதாவது பர்சனாலிட்டி மீன்ஸ் இவங்களுக்கு இதை பற்றின எண்ணம் இப்படியாக இருக்கிறது அப்படின்றது அவங்க ஒரு இது வச்சிருப்பாங்க. ஸோ அதன் அடிப்படையில செய்யக்கூடியதான் இன்வென்ட்ரிஸ். இன்னமும் நம்ம அந்த எம்பில், பிஹெச்டி இந்த மாதிரியான ரிசர்ச் பேப்பர்ஸ்ல எல்லாம் வந்து நம்ம செய்யக்கூடிய அந்த தீசிஸ் இருக்கு இல்லையா, அந்த தீசிஸினுடைய கருத்துக்கள் எல்லாம் இதை மாதிரி அடிப்படையில தான் இருக்கும். இந்த இன்வென்ட்ரிஸ் அப்படிங்கிற அடிப்படையில் இருக்கும். ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அந்த ஸ்டேட்மெண்ட்டை பற்றினா அவர்களுடைய கருத்துக்களை பெறுவது 5 பாயிண்ட் ரேட்டிங் ஸ்கேல்ல இருக்கும். அந்த மாதிரி 7 பாயிண்ட் அப்படி. ஸோ இதெல்லாம் தான் வந்து சயின்டிபிக் ப்ராசஸ்ல இருந்த விஷயங்கள். ஃபர்ஸ்ட் டைப் தியரி அப்படிங்கிறது தான் முதல்ல வந்த வழிமுறை. அதுக்கப்புறம் பர்சனாலிட்டி டெஸ்ட் வந்தது. அப்புறம் இப்ப இந்த பர்சனாலிட்டி பத்தி இன்வென்ட்ரிஸ் வந்தது. பர்சனாலிட்டி இன்வென்ட்ரிஸ் அப்படிங்கிறது வந்தது. ரைட்டா? இப்போ இந்த ஆளுமை சோதனைகள், ஆளுமை பண்பு பட்டியல் அப்படின்னு நம்ம அதான் சொல்றோம். ஆளுமை பண்பு பட்டியல். ரைட். இப்போ இந்த ஆளுமை பண்பு பட்டியல் அப்படிங்கிறது என்னன்னா, ஆளுமையினுடைய எந்த பண்புகளை எல்லாம் நாம வந்து அளவிட போறோம் அப்படிங்கிறத வச்சுட்டு அதன் அடிப்படையில அந்த பண்புகளுக்கான ஒரு பட்டியல் தயார் செஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா அந்த பட்டியல்ல இருந்து அவங்க கொடுத்திருக்கிற குறிப்புகளை நாம மிக கவனமாக இன்டர்பிரட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த ஆளுமை பண்புகள். அதான் சொன்ன இன்வென்ட்ரிஸ். அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு இதுதான் ரைட் ஆன்சர், இதுதான் ராங் ஆன்சர் அப்படிங்கிற ஆன்சர் எல்லாம் எதுவும் கிடையாது. இந்த ஸ்டேட்மெண்ட்டை பற்றின அந்த சம்பந்தப்பட்ட நபரினுடைய கருத்து என்னவாக இருக்கிறதுங்கிறது மட்டும்தான் அங்க முக்கியம். ஸோ அந்த மாதிரி பார்த்தோம்னா இந்த ஆளுமை சோதனைகள்ல இருந்து பெற்ற அந்த இன்டர்பிரேஷன், அதை எப்படி நம்ம கரெக்டா இன்டர்பிரட் பண்றோமோ அதன் அடிப்படையில தான் அந்த ரிசல்ட் கிடைக்கும். அப்ப இன்டர்பிரேஷனை தப்பா பண்ணிட்டோம்னா அப்ப அந்த ரிசல்ட்டும் தவறா போயிடும். ஸோ இதெல்லாம் வந்து ஆளுமை பண்புகளை பற்றி அளவிடுவதற்கான அந்த ஆளுமை பண்பு பட்டியல் அப்படிங்கிற அந்த இன்வென்ட்ரியில வரக்கூடிய விஷயங்கள். ஸோ இப்போ உள்ள காலகட்டத்துல ஆளுமையை நாம் அளவிடுவதற்காக சில முறைகள் இருக்கு. மெத்தட்ஸ் ஆஃப் மெஷரிங் பர்சனாலிட்டி ஆர் மெத்தட்ஸ் ஆஃப் அசஸிங் பர்சனாலிட்டி. ஆளுமையை அளவிடுவதற்கான முறைகள் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் முறைகள் இருக்கு. அதை நம்ம பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை வந்து இங்க கொடுத்துருக்கிறத விட நான் சொல்ற எக்ஸ்பிளேஷன் நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் மெயினா தேவைப்படுது. அந்த ஆளுமையை அளவிடுவதற்கான அந்த முறைகளை வந்து 2 மேஜர் கேட்டகரியா பிரிக்கணும். 2 பிரிவாக பிரிக்கிறோம். ஃபர்ஸ்ட் 2 கேட்டகரி. ஒண்ணுக்கு பேரு ப்ரொஜெக்டிவ் டெக்னிக்ஸ், இன்னொன்னுக்கு பேரு நான் ப்ரொஜெக்டிவ் டெக்னிக்ஸ். ப்ரொஜெக்டிவ் டெக்னிக்ஸ் அப்படின்றது ஒண்ணு, நான் ப்ரொஜெக்டிவ் டெக்னிக்ஸ் அப்படிங்கிறது ஒண்ணு. அந்த ப்ரொஜெக்டிவ் டெக்னிக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அது தமிழ்ல புறச்சேற்று நுண்முறைகள் அப்படின்னு சொல்லுவோம். புறச்சேற்று நுண்முறைகள் அப்படிங்கிறது ப்ரொஜெக்டிவ் டெக்னிக்ஸ் சொல்லுவோம். புறச்சேற்றா நுண்முறைகள் அப்படிங்கிறது நான் ப்ரொஜெக்டிவ் டெக்னிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரைட். இப்போ இந்த அது என்ன ப்ரொஜெக்டிவ் டெக்னிக்ஸ், என்ன நான் ப்ரொஜெக்டிவ் டெக்னிக்ஸ் அப்படிங்கறத நம்ம டீடைலா பார்ப்போம். இப்போ இந்த ப்ரொஜெக்டிவ் டெக்னிக்ல என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா புலன்காட்சி அப்படிங்கிற பெர்செப்டிவ் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். பர்செப்ஷன் அப்படின்றத நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். அந்த பர்செப்ஷன் அடிப்படையில சில கருத்துக்களை எல்லாம் சொல்றது புலன்காட்சி அடிப்படையிலான ஒரு டெக்னிக். அது ப்ரொஜெக்டிவ் டெக்னிக்ல ஒரு வகை. இன்னொன்னு அப்ரசெப்டிவ். பெர்செப்டிவ், அப்ரசெப்டிவ். அது அப்ரசெப்டிவ்.
அதாவது பொருள் அறிவோடு இணைத்தல். இப்ப ஏற்கனவே புலன்காட்சிங்கிறது விஷுவலா அல்லது அந்த 5 புலன்கள் வழியாக பார்த்ததை வச்சு செய்யறது. இது ஏற்கனவே தெரிந்திருக்கக்கூடிய அந்த பொருள் அறிவோட அந்த தீமாட்டிக்கோட சேர்ந்து இணைத்து அவனுடைய கருத்துக்களை சொல்றது பொருள் அறிவோடு இணைத்தல் அப்படிங்கிறது. 3வது வகை பாத்தீங்கன்னா ப்ரொடக்டிவ் டெக்னிக்ஸ், அவனை புதுசா கருத்துக்களை உருவாக்கி சொல்லக்கூடியது அப்படிங்கிற 3 வகையானது ப்ரொஜெக்டிவ் டெக்னிக்ல இருக்கும். நான் ப்ரொஜெக்டிவ் டெக்னிக் அப்படின்னு நம்ம சொன்னா புறத்தேற்றா நுண்முறைகள்ல 2 வகை இருக்கும். அந்த 2 வகையில ஒண்ணுதான் வந்து சப்ஜெக்டிவ் அல்லது அகவய முறைகள், இன்னொன்னு அப்ஜெக்டிவ் அப்படிங்கிற புறவகை முறைகள் அப்படிங்கிறது. இப்ப இதுதான் இங்க ஃபர்ஸ்ட் இருக்கு, இதை நம்ம பார்த்துக்கலாம். அந்த அப்ஜெக்டிவ் சப்ஜெக்டிவ் அப்படிங்கிற 2 விஷயத்தை எடுத்துக்கோங்க. சப்ஜெக்டிவ் அப்படின்னா அகவய முறை, அதுல வந்து மாறுபாடு இருக்கும். நமக்கு தெரியும் அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டினுக்கும் சப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டினுக்கும் உள்ள வித்தியாசம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இப்போ அந்த சப்ஜெக்டிவ் அப்படிங்கிற அகவய முறைகளை பொறுத்தவரையிலும் பார்த்தோம்னா என்னென்னலாம் இருக்கு அப்படின்னா, சுயசரிதை ஆட்டோபயோகிராபி எழுதுறது, அப்புறம் செல்ஃப் ரேட்டிங் சுய மதிப்பீடு செய்யறது, அப்புறம் ரெஸ்பான்ஸ் சொல்லக்கூடியது. ஒரு கொஸ்டின் ஒரு ஸ்டேட்மெண்ட் அல்லது கொஸ்டின் கொடுத்து அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்றது, அது மறுமொழி கோருபவை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இன்னொன்னு கொஸ்டினர் அப்படின்னு சொல்லக்கூடிய வினா நிரல் அல்லது வினா வரிசை நிரல் அப்படிங்கிறது. அதுக்கு அடுத்தது மனப்பான்மையை அளவிடக்கூடிய ஆட்டிடியூட் ஸ்கேல் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் இப்ப நம்ம பேசிட்டு வந்து ஆளுமை பட்டியல்கள் இன்வென்ட்ரிஸ் அப்படிங்கிறது. அப்புறம் இன்டர்வியூ. இன்டர்வியூ அப்படிங்கிறது அவனை பேட்டி மாதிரி எடுக்கக்கூடிய அந்த நிகழ்வு. அதுக்கு அடுத்தது நாட்ட சோதனைகள் அப்படிங்கிற ஆப்டிடியூட் டெஸ்ட். ஆட்டிடியூட் டெஸ்டும் வருது, ஆப்டிடியூட் டெஸ்டும் ரெண்டுமே இருக்கு. ஆட்டிடியூட் மனப்பான்மை அளவுகோல், ஆப்டிடியூட் நாட்ட சோதனை, ஆப்டிடியூட் டெஸ்ட். அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் இன்வென்ட்ரிஸ் அப்படிங்கிற கவர்ச்சி பட்டியல்கள் அல்லது விருப்ப பட்டியல்கள், அது எப்படின்னா இருக்கும் இன்ட்ரெஸ்ட் இன்வென்ட்ரிஸ் அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து அகவய முறையாகிய சப்ஜெக்டிவ் டெக்னிக்ல இருக்கக்கூடியது. திரும்பவும் சொல்றேன், சப்ஜெக்டிவ் அப்படிங்கிற அந்த சப்ஜெக்டிவ் அப்படிங்கிற அகவய முறையில சுயசரிதைங்கிற ஆட்டோபயோகிராபி, சுய மதிப்பீடுங்கிற செல்ஃப் ரேட்டிங், மறுமொழி கோருபவை அப்படிங்கிற ரெஸ்பான்ஸ் ரெக்வயர் பண்ணக்கூடிய சில விஷயங்கள் இருக்கு. அந்த ரெஸ்பான்ஸ் தேவைப்படுபவை அப்படிங்கிற லிஸ்டுக்குள்ளதான் வினா நிரல் கொஸ்டினர் இருக்கு, ஆட்டிடியூட் ஸ்கேல் இருக்கு, இன்வென்ட்ரிஸ் இருக்கு, இன்டர்வியூஸ் இருக்கு, ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்கு, இன்ட்ரெஸ்ட் இன்வென்ட்ரிஸ் அல்லது விருப்பப்பட்டியல்கள் இருக்கு. ஒரே ஒரே ஒரு நிமிஷம். நம்ம பார்த்தது சப்ஜெக்டிவ் அப்படிங்கிற அகவய முறைகள். திரும்பவும் அதை ரீகால் பண்றேன். அகவய முறைகள் அப்படிங்கிற சப்ஜெக்டிவ் மெத்தட்ல சுயசரிதைங்கிற ஆட்டோபயோகிராபி அவங்களே அவங்கள பத்தி எழுதுற அந்த ஒரு முறை இருக்கு. செல்ஃப் ரேட்டிங் அப்படிங்கிற சுய மதிப்பீடு ஒண்ணு இருக்கு. அது இல்லாம மறுமொழி கோருபவை, அதாவது ரெஸ்பான்ஸ் ரெக்வயர் பண்ணக்கூடிய அந்த நான் சம்பந்தப்பட்ட நபருக்கு வந்து ரெஸ்பான்ஸின் அடிப்படையில் அவருடைய ஆளுமை அளவிடக்கூடிய முறைகளாக இருக்கக்கூடியது கொஸ்டினர், ஆட்டிடியூட் ஸ்கேல், இன்வென்ட்ரிஸ், இன்டர்வியூஸ், ஆப்டிடியூட் டெஸ்ட், இன்ட்ரெஸ்ட் இன்வென்ட்ரிஸ் அப்படிங்கிற வினா நிரல் அப்படிங்கிற அல்லது வினா வரிசை முறை அப்படிங்கிற கொஸ்டினர் ஒண்ணு. அப்புறம் ஆல்டிடியூட் ஸ்கேலாக இருக்கக்கூடிய மனப்பான்மை அளவுகோல் அப்படிங்கிறது ஒண்ணு. அதுக்கப்புறம் ஆளுமை பட்டியல் அப்படிங்கிற பர்சனாலிட்டி இன்வென்ட்ரிஸ் அப்படிங்கிறது. அடுத்தது இன்டர்வியூ பேட்டி அல்லது நேர்காணல் முறை, அது ஒண்ணு. அப்புறம் ஆப்டிடியூடு டெஸ்ட் நாட்ட சோதனை, அவர்களுடைய நாட்டம் அல்லது விருப்பத்தை அளவிடக்கூடிய நாட்ட சோதனை. அப்புறம் இன்ட்ரெஸ்ட் இன்வென்ட்ரிஸ், அவர்களுடைய விருப்பங்கள் கவர்ச்சிகள் எதுல இருக்கு அப்படிங்கறத அளவிடக்கூடிய இன்ட்ரெஸ்ட் இன்வென்ட்ரிஸ் விருப்பப்பட்டியல்கள் அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து அகவய முறையாகிய சப்ஜெக்டிவ் மெத்தட்ல பர்சனாலிட்டியை அளவிடக்கூடியது. 2வது வகை இப்ப நம்ம பார்க்க போறது புறவய முறை அப்படிங்கிற அப்ஜெக்டிவ் டைப். இந்த அப்ஜெக்டிவ் டைப் நமக்கு தெரியும், சப்ஜெக்டிவை விட இன்னும் கூடுதலான அக்கௌண்டபிலிட்டி தரக்கூடிய ரிசல்ட்டை தரக்கூடிய விஷயங்கள், அதுதான் அப்ஜெக்டிவ் மெத்தட். ஸோ இது எப்படி அப்படின்னா ஒருத்தருடைய உடற்கூறு, நடத்தை கூறு, இதையெல்லாம் வந்து உற்று நோக்கி அதன் அடிப்படையில அவருடைய ஆளுமையை அளவிடுவது. அதனால இது அப்ஜெக்டிவ் மெத்தட் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுல ஃபர்ஸ்ட் ஒன்று என்னன்னு பாத்தீங்கன்னா உற்று நோக்கல் அப்படிங்கிற அப்சர்வேஷன். உற்று நோக்கல் யாரு செய்யணும், எப்போ செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. ஸோ அது உற்று நோக்கல் அப்படிங்கிறது ஒரு அப்ஜெக்டிவ் மெத்தட், ஒரு புறவய முறை. அடுத்தது செக்லிஸ்ட் அப்படிங்கிற சரிபார்க்கும் பட்டியல். அந்த சரிபார்க்கும் பட்டியல் அப்படிங்கிற அந்த செக்லிஸ்ட். ஸோ இது அந்த உற்று நோக்கப்படுவதனுடைய பிசிக்கல் மெஷர்மெண்ட்ஸ் அண்ட் பிஹேவியரல் ட்ரைட்ஸ் அதையெல்லாம் வந்து நாம உற்று நோக்கி அந்த ஒரு செக்லிஸ்ட் இருக்கும். அவர் இப்படி செஞ்சாரா, ஆம் இல்லை, அவர் இந்த நேரத்துல இந்த மாதிரி நடந்துக்கிட்டாரு, ஆம் இல்லை, இல்ல வேற என்ன மாதிரி நடந்துக்கிட்டாரு, அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஸோ அந்த குறிப்புகள் எல்லாம் வச்சுட்டு செக்லிஸ்ட் பண்றது, அது செக்லிஸ்ட் அப்படிங்கக்கூடிய ஒரு முறை. அடுத்தது ரேட்டிங் ஸ்கேல் அப்படிங்கிற தர அளவுகோல். இதுல வந்து 5 பாயிண்ட் ரேட்டிங் ஸ்கேல், 7 பாயிண்ட் ரேட்டிங் ஸ்கேல், 9 பாயிண்ட் ரேட்டிங் ஸ்கேல் அப்படின்னா விதவிதமான ரேட்டிங் ஸ்கேல் இருக்கு. அதாவது அந்த புள்ளிகள் இத்தனைல இருந்து இத்தனை வரணும் இருக்கு அப்படின்றதெல்லாம் இருக்கும். ஸோ இப்போ நம்ம சொல்லுவோம் இல்லையா, எக்ஸலண்ட், வெரி குட், குட்,
அந்த மாதிரி அதெல்லாம் 5 பாயிண்ட் ரேட்டிங் ஸ்கேல் யூஸ் பண்றது தான் நம்ம அந்த சொல்றது. ஸோ அதெல்லாம் ரேட்டிங் ஸ்கேல் அப்படிங்கிற தர அளவுகோல். அதுக்கப்புறம் செயல் சோதனைகள் அது நிலைமை சோதனைகள் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது என்ன அப்படின்னா பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் சிச்சுவேஷனல் டெஸ்ட். அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை சோதித்து அறியக்கூடியது. அந்த பெர்ஃபார்மன்ஸ்ல அவங்களுடைய பர்சனாலிட்டி எப்படி இருந்ததுங்கிறத, அதே மாதிரி ஒரு சுச்சுவேஷனை கொடுத்தா அந்த சுச்சுவேஷன்ல அவர்கள் எப்படி வந்து செயல்படுறாங்க அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது. அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் சிச்சுவேஷனல் டெஸ்ட், செயல் சோதனைகள் மற்றும் நிலைமை சோதனைகள் அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து நம்முடைய அந்த புறவய முறைகள் அப்படிங்கிறது இருக்கு. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த புறவய முறைகள், அகவய முறைகள் அப்படிங்கிற ரெண்டும் ப்ரொஜெக்டிவ் டெக்னிக்ல வருதா, நான் ப்ரொஜெக்டிவ் டெக்னிக்ல வருதா அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டுமே நான் ப்ரொஜெக்டிவ். இந்த ப்ரொஜெக்டிவ்னா என்ன, நான் ப்ரொஜெக்டிவ்னா என்னன்னு இந்த இடத்துல சொல்லிட்டா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த ப்ரொஜெக்டிவ் அப்படின்னாலே என்ன அப்படின்னா, கொடுக்கக்கூடிய விஷயங்களை வச்சுட்டு தன்னுடைய ப்ரொஜெக்ஷனை, தன்னுடைய கருத்தேற்றத்தை சேர்த்து ஒருத்தர் சொல்றது மாதிரியான டெக்னிக் பேர் தான் ப்ரொஜெக்டிவ் டெக்னிக். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து சில கேரக்டர்ஸை கொடுத்துறோம். அந்த கேரக்டரை வச்சுட்டு அவர்கிட்ட ஏதாவது ஒரு கதையை சொல்லுன்னு சொல்றோம். அல்லது சில வார்த்தைகளை கொடுத்து இந்த வார்த்தைகளை வச்சுட்டு எதையாவது உருவாக்குன்னு சொல்றோம். ஒரு சொற்றொடரை உருவாக்குறோம், அல்லது ஒரு பேராகிராஃப் உருவாக்க சொல்றோம், அல்லது ஒரு கதையை உருவாக்க சொல்றோம் அப்படின்னா, இப்ப நம்ம வந்து அவங்களுக்கு வேற எந்த குழு கொடுக்கலாம். அவங்களாவே அவங்களுடைய கருத்துக்களை, எண்ணங்களை, அவங்களுடைய பிஹேவியரல் பேட்டர்ன்ஸை, அவங்களுடைய பர்சனாலிட்டி, அந்த பர்சனாலிட்டி ட்ரைட்ஸ் இது எல்லாத்தையும் உள்ள போட்டு நம்ம சொன்னா அந்த கதையை எழுதி கொடுப்பாங்க. ஸோ இதுல அவங்களுடைய ப்ரொஜெக்ஷன் தான் இருக்கு. நம்ம வெறும் வார்த்தைகளை தான் கொடுத்தோம். ஸோ அந்த மாதிரி ஆளுமை அளவிடக்கூடிய முறைகளுக்கெல்லாம் பேரு ப்ரொஜெக்டிவ் டெக்னிக்ஸ். இதுல அவங்களுடைய ரோல் அதிகமாக இருக்கும். எப்படி அதிகமா இருக்கும் அப்படின்னா, நம்ம வெறும் அந்த மாதிரி கீ அல்லது க்ளூ அந்த மாதிரி எதை கொடுத்துறோம், ஒரு என்ன சொன்ன அது மாதிரி ஒரு 5 வார்த்தைகளை கொடுத்து இந்த வார்த்தைகளை வச்சுட்டு ஒரு கதையை உருவாக்குங்கன்னு சொல்றோம். அதே மாதிரி ஏதோ ஒரு 5 படத்தை கொடுக்குறோம். அந்த அந்த 5 படங்கள் அல்லது 5 விலங்குகள் அல்லது 5 பறவைகள் ஏதோ ஒன்று கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க. அதை வச்சுட்டு இந்த மாதிரி ஏதோ ஒன்று செய்ய சொல்றோம். ஒரு பாட்டு எழுத சொல்றோம், ஒரு கதை எழுத சொல்றோம், அல்லது ஒரு விளையாட்டு வடிவமைக்க சொல்றோம். இந்த மாதிரிலாம் எது வேணா நம்ம சொல்லலாம். ஸோ இது எல்லாமே நம்ம இது மட்டும் தான் கொடுக்குறோம். இது எல்லாமே அவர்களுடைய ப்ரொஜெக்ஷன், அவர்களுடைய கருத்தேற்றம் அடிப்படையில அவங்க வந்து அந்த நம்ம சொன்ன விஷயத்தை நிறைவு செய்து கொடுக்கறதுனால அந்த முறைக்கு பேரு ப்ரொஜெக்டிவ் டெக்னிக்ஸ். அவர்கள் புறத்தே இருந்து அவர்களுடைய அந்த எடுத்துக்கிட்ட அந்த விஷயங்கள் நம்ம சொன்னதை அவர்களுடைய சைக்கலாஜிக்கல் ட்ரைட்ஸ், அவங்களுடைய மனப்பண்புகள், உளப்பண்புகள் இது எல்லாத்தையும் உள்ள போட்டு அவங்க அந்த கருத்துக்கள் நம்ம சொன்ன கதையை சொல்லுவாங்க, அல்லது பாட்டு எழுத சொல்லுவாங்க, அந்த பாட்டு எழுதி தருவாங்க. ஸோ அதன் மூலமாக இவர்களுடைய பர்சனாலிட்டி எப்படிப்பட்டது அப்படிங்கறத நம்மளால வந்து அளவிட முடியும் அப்படிங்கிறது தான் இந்த ப்ரொஜெக்டிவ் டெக்னிக் அப்படிங்கிற முறை. அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கக்கூடியதுதான் நான் ப்ரொஜெக்டிவ் டெக்னிக்ஸ், அதாவது புறத்தேற்றா நுண்முறைகள். அந்த புறத்தேற்றா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி அவங்களுக்கு நம்ம அந்த ஃப்ரீடத்தை அதுல கொடுக்கல. ஏன்னா இப்ப நம்ம இந்த பார்த்தோம் இல்லையா, நான் ப்ரொஜெக்டிவ்ல தான் 2 பார்த்தோம். ஒன்னு சப்ஜெக்டிவ் அப்படிங்கிற அகவய முறை, இன்னொன்னு அப்ஜெக்டிவ் அப்படிங்கிற புறவய முறைன்னு 2 பார்த்தோம். இப்ப இந்த ரெண்டுலையுமே பாத்தீங்கன்னா அவர்களுடைய கருத்துக்களை அவர்கள் வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பு குறைவாக இருக்கும். என்னன்னா அவங்க என்ன அதிகமா வந்து நம்ம இப்ப அதுல இருக்கக்கூடிய வினா நிரல், அந்த கொஸ்டினரா இருக்கட்டும், அல்லது ஆட்டிடியூடா இருக்கட்டும், இன்வென்ட்ரிஸா இருக்கட்டும், இன்டர்வியூவா இருக்கட்டும், இதுல எல்லாம் நம்ம ஒரு குறிப்பிட்ட என்ன சொல்றது கட்டுப்பாடுகளை, ஒரு வரையறைகளை கொடுத்துடுறோம். அதுக்குள்ளதான் அவங்க அவங்களுடைய இதை வெளிப்படுத்துறாங்க. அதனால இந்த முறைகளுக்கு எல்லாம் பேரு நான் ப்ரொஜெக்டிவ் டெக்னிக். இது வந்து ஓப்பன் எண்டடா இல்ல. அவங்களுக்கு ஒரு நம்ம கைட்லைன்ஸ் வச்சிடுறோம். அந்த லிமிடேஷனுக்குள்ளதான் அவங்க வந்து அவருடைய கருத்துக்களை வெளிப்படுத்துகிறார்கள். அப்படிங்கிறதுனால இந்த முறைகள் எல்லாம் சப்ஜெக்டிவ், அப்ஜெக்டிவ் அப்படிங்கிற அந்த 2 முறை, அகவய புறவய முறைகள் ரெண்டும் நான் ப்ரொஜெக்டிவ்ல இருக்கு. அதாவது புறத்தேற்றாத நுண்முறைகள்ல இருக்கு. அந்த நான் ப்ரொஜெக்டிவ் அப்படிங்கிறது தான் நம்ம இவங்க நேரம் பார்த்த சப்ஜெக்டிவ் மெத்தடு, இன்னொன்னு அப்ஜெக்டிவ் மெத்தடு. இப்போ அப்ஜெக்டிவ் மெத்தட்ல முன்னாடி பார்த்தது சப்ஜெக்டிவ், அதுலதான் ஆட்டோபயோகிராஃபி, செல்ஃப் ரேட்டிங், அப்புறம் ரெஸ்பான்ஸ் ரெக்யர் பண்ணக்கூடிய மறுமொழி கோரக்கூடிய வகையால வினா நிரல் அப்படிங்கிற கொஸ்டினர், ஆட்டிடியூட் டெஸ்ட், இன்வென்ட்ரிஸ், இன்டர்வியூ, ஆப்டிடியூட், இன்ட்ரெஸ்ட் இன்வென்ட்ரிஸ்னு ஒரு 6 வகை இருக்குன்னு பார்த்தோம். இது சப்ஜெக்டிவ். அப்ஜெக்டிவ்ல பாத்தீங்கன்னா அவர்களுடைய உடற்கூறையும் நடத்தை கூறுகளையும் உற்று நோக்கி அதன் அடிப்படையில அப்சர்வேஷன், செக்லிஸ்ட், ரேட்டிங் ஸ்கேல், பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் சிச்சுவேஷனல் டெஸ்ட் அப்படிங்கிற 4 வகையான டெஸ்ட் இருக்கு. இதெல்லாம் வந்து அப்ஜெக்டிவ் மெத்தட்ல இருக்குன்னு சொன்னோம். இந்த 2 கேட்டகரியும் சப்ஜெக்டிவ், அப்ஜெக்டிவ் அப்படிங்கிற 2 கேட்டகரியும் நான் ப்ரொஜெக்டிவ் புறத்தேற்றா நுண்முறைகள் அப்படிங்கிற அந்த கேட்டகரிக்குள்ள வந்தது. அடுத்து நம்ம பார்க்க போறது ப்ரொஜெக்டிவ் டெக்னிக் அப்படிங்கிற புறத்தேற்று நுண்முறைகள். இந்த புறத்தேற்று நுண்முறைகள்ல மொத்தம் 3 வகை இருக்கு. இந்த 3 வகையில ஒண்ணு வந்து பெர்செப்டிவ் டெக்னிக் அப்படிங்கிற புலன்காட்சி அணுகுமுறை. இந்த புலன்காட்சியை பத்தி நம்ம
2-3 வகுப்புகளுக்கு முன்னாடி பார்த்தோம். அட்டென்ஷன், பெர்செப்ஷன், மெமரி அண்ட் ஃபர்கெட், அந்த நினைவு பார்த்தோம் இல்லையா? கவனம், புலன்காட்சி, நினைத்தல், மறதி, இதெல்லாம் பார்த்தோம். அந்த சாப்டருக்குள்ள நம்ம இந்த புலன்காட்சியை பத்தி நிறைய பார்த்திருக்கோம். புலன்காட்சின்னு என்ன, புலன்காட்சி பிழைகள்னா என்ன, புலன்காட்சி எப்படிலாம் வரும் அப்படிங்கறதெல்லாம் பத்தி நம்ம பார்த்திருக்கோம். அந்த நோட்ஸை திரும்ப ஒரு தடவை ரீகால் பண்ணுங்க. சோ அந்த புலன்காட்சியோடு இணைந்த அணுகுமுறை அப்படிங்கறதுனால இதுக்கு பேரு பெர்செப்டிவ் டெக்னிக் ஒண்ணு. இன்னொன்னு அப்பெர்செப்டிவ் டெக்னிக். அப்பெர்செப்டிவ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த ஆவோட பெர்செப்டிவோட சேர்த்திருக்கோம் நம்ம, ஆப்போசிட் மாதிரி அப்பெர்செப்டிவ். அதனாலதான் ஏபின்ற ஸ்பெல்லிங் ஆட் ஆயிருக்கு. அப்பெர்செப்டிவ் அப்படின்னு வச்சுக்கோங்க. பொருள் அறிவோடு இணைத்து அறியக்கூடிய சோதனை. பொருள் பிராக்டிக்கலா பார்க்கக்கூடிய அந்த பொருள் அறிவு, அந்த அறிவோட இவங்க சொல்லக்கூடிய கருத்துக்களை இணைத்து சோதித்து அறியக்கூடிய அந்த டெக்னிக் பேரு அப்பெர்செப்டிவ் டெக்னிக் அப்படிங்கிறது. மூணாவது வகை என்ன அப்படின்னா ப்ரொடக்டிவ் டெக்னிக்ஸ். இவங்களே உருவாக்கக்கூடிய டெக்னிக். ஸோ இப்போ இந்த புறத்தேற்று நுண்முறைகள் அப்படிங்கிற ப்ரொஜெக்டிவ் டெக்னிக்ல 3 வகை இருக்கு. ஒன்னு பெர்செப்டிவ் டெக்னிக், இன்னொன்னு அப்பெர்செப்டிவ் டெக்னிக், இன்னொன்னு ப்ரொடக்டிவ் டெக்னிக். ஸோ இப்போ இந்த 3 ப்ரொஜெக்டிவ் டெக்னிக். நம்மளுடைய சிலபஸ்ல இந்த ப்ரொஜெக்டிவ் டெக்னிக் டீடைலா வர கேட்டிருக்கிறாங்க. ஸோ நம்ம இந்த 3ஐயும் நம்ம என்னென்னு அடுத்து பார்க்க போறோம். ரைட். இப்போ அதுக்கு முன்னாடி இந்த அகவய முறைகள்ல சில விஷயங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்ப்போம். நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல, இந்த ஆளுமை பட்டியல் அப்படிங்கிற பர்சனாலிட்டி இன்வென்ட்ரிஸ். அந்த பர்சனாலிட்டி இன்வென்ட்ரிஸ் எந்த லிஸ்ட்ல வருது? ரீகால் பண்ணி பாருங்க. பர்சனாலிட்டி இன்வென்ட்ரிஸ் அப்படிங்கிற ஆளுமை பட்டியல் ப்ரொஜெக்டிவா நான் ப்ரொஜெக்டிவா அப்படின்னு முதல்ல யோசிங்க. அடுத்தது ப்ரொஜெக்டிவா இருந்தா எதுல வருது, நான் ப்ரொஜெக்டிவ்னா அதுல என்னென்னலாம் சொன்னா அதுல எது வருதுன்னு நான் இப்ப சொல்லிடுறேன். அது நான் ப்ரொஜெக்டிவா இருக்கக்கூடிய சப்ஜெக்டிவ் மெத்தட்ல வரக்கூடிய மறுமொழி போரும் அப்படிங்கிற அந்த டைப்ல, அதாவது ரெஸ்பான்ஸ் ரெக்வயர் பண்ணக்கூடிய கேட்டகரியில இந்த இன்வென்ட்ரிஸ் அப்படிங்கிறது வருது. பர்சனாலிட்டி இன்வென்ட்ரிஸ், ஆளுமை பட்டியல் அப்படிங்கிறது. ஸோ இப்போ அதுவும் இந்த ப்ரொஜெக்டிவ் டெக்னிக்ஸ் நம்ம சொன்ன புறத்தேற்று நுண்முறைகளும் ஆளுமையை அளவிடுவதில் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது அப்படின்றாங்க. அப்ப நம்ம ஏற்கனவே பார்த்த அந்த 2 கேட்டகரி, சப்ஜெக்டிவ் அப்ஜெக்டிவ்ல அந்த பர்சனாலிட்டி இன்வென்ட்ரிஸ் தான் அதிகமா பயன்படுத்தப்படுகிறது மற்றவைகளை விட. அதுக்கு அடுத்தது இன்னும் 2வது கேட்டகரியா இருக்கிற ப்ரொஜெக்டிவ் டெக்னிக்ஸ், புறத்தேற்று நுண்முறைகள் அப்படிங்கிறதுல நம்ம 3 பார்த்தோம். பெர்செப்டிவ், அப்பெர்செப்டிவ், ப்ரொடக்டிவ் அப்படின்னு 3 பார்த்தோம். ஸோ இந்த 3 வகையும் அந்த ஆளுமை பட்டியல் பர்சனாலிட்டி இன்வென்ட்ரிஸும் ஆளுமை அளவிடுவதில் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. சிறப்பு இந்த நிலைமை சோதனை, செயல் சோதனை சொன்ன பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் அண்ட் சிச்சுவேஷனல் டெஸ்ட், இது எங்க பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த போர் வீரர்கள், அந்த ராணுவத்துக்கு ஆள் சேர்க்கிறாங்க இல்லையா, மிலிட்ரிகள், அந்த மாதிரி படை வீரர்களை தேர்ந்தெடுக்கிறதுல இந்த நிலைமை சோதனைகள் அப்படிங்கிற சிச்சுவேஷனல் டெஸ்டும் இந்த பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்டும் அதிக அளவுல பயன்படுத்தப்படுகிறது. ஏன்னா இந்த மாதிரியான சுச்சுவேஷன், நமக்கு போர்ல அந்த நாட்டு படை வீரராக அவர் வந்து போர்ல இருக்காருன்னா அந்த நேரத்துல ஒரு சுச்சுவேஷனை கொடுத்து அவர் எப்படி அதுக்கு ரியாக்ட் பண்ணுவார் அப்படிங்கறத தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏன்னா அவர் அந்த நாட்டுப்படை அவரை நம்பி போரிடும் பொழுது எந்த மாதிரி அவருடைய ரெஸ்பான்ஸ் ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. அதனாலதான் அந்த பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் சிச்சுவேஷனல் டெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். இது அங்க பயன்படுத்தப்படுகிறது. இந்த ஆளுமை பட்டியல் அப்படின்னு நம்ம சொல்றோம், பர்சனாலிட்டி இன்வென்ட்ரிஸ் ஆஃப் பர்சனாலிட்டி அல்லது பர்சனாலிட்டி இன்வென்ட்ரிஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆளுமை பட்டியல். அந்த ஆளுமை பட்டியல்ல பாத்தீங்கன்னா பல்வேறு சூழ்நிலைகள்ல தன்னிடத்துல ஏற்படக்கூடிய அந்த எண்ணங்கள், உணர்வுகள், செயல்கள், இதையெல்லாம் வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அது அகவய முறையில இருந்தாலும், சப்ஜெக்டிவ் மெத்தட்ல இருந்தாலும் கூட அதுல அவர் பல்வேறு சூழ்நிலைகள்ல தனக்குள்ள ஏற்படக்கூடிய அந்த எண்ணங்கள், செயல்கள் எல்லாம் வந்து விளக்கக்கூடியதாக இருக்கிறதுனால அந்த ஆளுமை பட்டியலும் அதிக அளவுல பர்சனாலிட்டி டெஸ்டுக்கு பயன்படுத்தப்படுகிறது. ரைட். இப்போ இதுல நம்ம வந்து அகவய முறைகளாக பார்த்ததுல சில விஷயங்கள் மட்டும் இப்ப பாக்குறோம். அகவய முறைகள்னு பார்த்ததுல ஒண்ணு இன்டர்வியூன்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ இப்போ இந்த இன்டர்வியூ அப்படிங்கிறது ஒரு மெத்தட். ஸோ இதுல என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு இன்டர்வியூ முறையில நாம ஒருத்தரை வந்து நேர்ல கண்டு பேசி, அப்போ அந்த பேசும் பொழுது அவர் நடந்துக்கக்கூடிய முறைகள், நம்ம கேட்ட வினாக்களுக்கு அவர் எப்படி பதில் சொல்றார், அந்த வினாக்களை அவர் எதிர்கொண்டு விடையளிக்கக்கூடிய அந்த திறமை, அதை எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு அவருடைய ஆளுமை பண்பு இப்படி இருக்கும், அவருடைய தலைமை பண்பு இப்படி இருக்கு, அவருடைய இந்தந்த பண்புகள் இப்படி இருக்கு அப்படின்னு அளவிடக்கூடிய முறைக்கு பேர் தான் இன்டர்வியூ அப்படிங்கிற அந்த டெக்னிக், அந்த நேர்காணல் அல்லது பேட்டி அப்படிங்கிற அந்த டெக்னிக். ஸோ இப்போ இதுல என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா,
இன்டரோடக்டரி பார்ட் இருக்கும். அதாவது அறிமுக பாட்டு. முதல்ல அவர் தன்னை பற்றி அறிமுகப்படுத்தணும். பேட்டி எடுக்க போறவர் தன்னை அறிமுகப்படுத்திக்கிறது. அதுக்கு அடுத்தது ஃபேக்ட் ஃபைண்டிங் அப்படிங்கக்கூடிய அந்த பேட்டிக்கான வினாக்களை அவர் எப்படி எதிர்கொண்டு பதில் சொல்றாரு அப்படிங்கிற அந்த பகுதி இருக்கும். சோ இப்போ இந்த இந்த இன்டர்வியூல என்னென்ன வகையெல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில வகைகளை நம்ம குறிப்பிடுகிறோம். ஒண்ணு வந்து அவரை அறிமுகப்படுத்திக் கொள்வதற்காக இருக்கக்கூடிய பேட்டி. அதை வந்து நம்ம இன்ட்ரோடக்டரி இன்டர்வியூ அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்தது அவர்கிட்ட விவரங்களை தெரிந்து கொள்வதற்காக அவர் ஒரு குறிப்பிட்ட துறையில வித்தகராக இருக்கிறார் அப்படின்னு வச்சுக்குவோம். அப்போ அவர்கிட்ட நாம வந்து ஒரு பேட்டி எடுக்கிறோம் அப்படின்னா, இப்போ ஒரு அறிவியல் அறிஞரை நம்ம எடுக்கிறோம், ஒரு இஸ்ரோ சயின்டிஸ்ட் நம்ம பேட்டி எடுக்க போறோம் அப்படின்னா, அப்போ அந்த இஸ்ரோ செய்யக்கூடிய பணிகள் பற்றிய நிறைய விவரங்கள் அவருக்கு தெரிஞ்சிருக்கும். இப்ப அவருக்கு இருந்து நம்ம போய் பேட்டி எடுக்க போகும்போது என்ன பண்ணுவோம், அவருக்கு இருந்து தகவல்களை தெரிந்து கொள்வதற்கான வினாக்களை நம்ம வடிவமைச்சு கேட்போம். அப்ப அதெல்லாம் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா, ஃபேக்ட் ஃபைண்டிங் அப்படிங்கக்கூடிய விவரங்களை அறிந்து கொள்வதற்காக எடுக்கக்கூடிய அந்த பேட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதை அடுத்தது பெறப்பட்ட முடிவுகளை எடுத்து கூறுவதற்காக நிகழ்த்தப்படும் பேட்டி. அதை வந்து இன்ஃபர்மேட்டிவ் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லுவோம். ஏற்கனவே ஒரு ஒரு இதை செஞ்சிருக்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சந்திராயன் 3 அப்படிங்கிற அந்த செயற்கைக்கோள் விண்ணில் ஏவப்பட்டதுக்கு பிறகு அந்த இது அப்போ இருந்த இஸ்ரோனுடைய தலைமை விஞ்ஞானி டாக்டர் சிவன் அவங்க எல்லாம் வந்து பேட்டி கொடுக்குறாங்க. அப்போ அதெல்லாம் வந்து என்னது அப்படின்னா, அந்த பேட்டி எதன் அடிப்படையில இருக்கும் அப்படின்னா, இப்ப நம்ம என்ன செஞ்சிருக்கோம், என்ன முடிவுகள் கிடைச்சிருக்கு, அதனால என்னென்ன விளைவுகள் ஏற்பட்டிருக்குன்ற நடந்த நிகழ்வுகளை விவரிப்பதற்காக எடுக்கப்படுவது பேட்டியாக இருக்கும். அதெல்லாம் நம்ம என்னன்னு சொல்றோம்னா இன்ஃபர்மேட்டிவ் அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்தது குறைதீர் பேட்டி அப்படிங்கிறது, இந்த ஒரு குறை இருந்ததுன்னா அந்த குறைபாட்டை நீக்குவதற்காக. இப்ப நம்ம மருத்துவம் சார்ந்த பேட்டிகள்லாம் இப்ப நம்ம நிறைய டிவி சேனல்ல பாக்குறோம். அந்த மருத்துவர்கள்லாம் வந்து பேட்டி கொடுக்குறாங்க. இந்த பிரச்சனைக்கு இப்படி பண்ணலாம், அந்த மாதிரி இருக்கலாம். அது ஆயுஷ் அமைச்சகத்தின் கீழ் வரக்கூடிய அந்த வகையான மருந்துகளா இருக்கலாம், அல்லது ஆங்கில வகை மருத்துவங்களா இருக்கலாம், வாட் எவர் இட் மே பி. அந்த மருத்துவர்கள் வந்து அந்த கருத்துக்களை எல்லாம் சொல்றாங்களே, இதெல்லாம் வந்து எதுக்காக இருக்கும் அப்படின்னா, குறைதீர் நடவடிக்கைகளுக்காக எடுக்கக்கூடிய தெரப்பேட்டிக் அப்படின்னு நம்ம சொல்றோம். தெரப்பி, அந்த தெரப்பேட்டிக் அந்த மாதிரி இருக்கக்கூடிய பேட்டிகளாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான பேட்டிகள் பல வகையில இருக்கு. இந்த பேட்டிகளின் அடிப்படையில பர்சனாலிட்டிக்கு நம்ம இதுல எது மாதிரியான விஷயங்கள் தேவைப்படுகிறதோ அதை எடுத்துக்கிட்டு நம்ம அந்த அதற்கான திட்டமிடுதலை நம்ம செய்யணும் அப்படிங்கிறது அந்த பேட்டிகள் முறையில முக்கியமானது. இதுல நம்ம அந்த பேட்டியில 2 வகையான பேட்டிகள் இருக்கு. ஒண்ணு வந்து டைரக்டிவ், இன்னொன்னு நான் டைரக்டிவ். டைரக்டிவ் அப்படின்னு என்னன்னா, முன்கூட்டியே திட்டமிட்டு அந்த வினாக்கள், அந்த வினாக்களுக்கான விடைகளை பெறுவது மாதிரி இருக்கக்கூடியது. நான் டைரக்டிவ் அப்படின்னா லைவ் மாதிரி, திடீர்னு யார் வேணாலும் எங்க இருந்தாலும் அந்த கேள்விகளை கேட்கிறாங்க, அந்த கேள்விகளுக்கு அவங்க பதிலளிக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய அந்த வினாக்கள் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பேட்டி அப்படிங்கிற, இன்டர்வியூ அப்படிங்கிற அந்த வகையான ஆளுமை அளவிடுதல் அப்படிங்கிற அந்த ஒரு கேட்டகரிக்குள்ள வருது. சோ இப்ப இதை வச்சுட்டு நம்ம ஆளுமை எப்படி நம்ம வந்து அளவிட போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ இப்போ வந்து இந்த பேட்டி இது வந்து சாதாரணமா எல்லாரும் இந்த இன்டர்வியூங்கிற டெக்னிக்கை வந்து ஆளுமை அளவிடுவதற்கு பயன்படுத்த முடியாது. அதுக்கு முறையான பயிற்சி பெற்றவர்களாக இருக்க வேண்டும். ஏன்னா இந்த அடிப்படையில அந்த பேட்டி காணக்கூடிய இன்டர்வியூவர் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த இன்டர்வியூ எடுக்கிறவர் அந்த இன்டர்வியூவர்கிட்ட அவர் சொல்லக்கூடிய பதிலோட அவர் அந்த பதிலை எப்படி எதிர்கொண்டு சொல்றாரு, அவர் சொல்லும் பொழுது என்ன மாதிரியான தடையெல்லாம் இருக்கு, அந்த பேட்டி நேரத்துல அவருடைய மனவெழுச்சிகள் எப்படி இருந்தது, அவர் அந்த மனவெழுச்சிகளை எப்படி வெளிப்படுத்தினாரு. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து எடுத்துக்கிட்டு தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒருத்தருடைய ஆளுமை பண்பு, அதனுடைய அளவு, தன்மை இது எல்லாத்தையும் பத்தி ஒரு முடிவுக்கு வர முடியும். இப்ப நம்ம பாத்தீங்கன்னா இந்த அரசியல் சார்ந்த பேட்டிகள்லாம் அந்த மாதிரி இருக்கும். அவங்கள கேட்கும் பொழுது அவங்க எப்படி வந்து கோவப்படுறாங்க, அல்லது எப்படி அதை வந்து கடந்து போறாங்க, அல்லது எப்படி அந்த கேள்விக்கு விடை எடுக்கிறாங்கன்றதெல்லாம் வந்து அவர்களுடைய பர்சனாலிட்டியை குறிப்பிடுவதாக இருக்கும் அப்படின்றதுதான் இந்த பேட்டி அப்படிங்கிற இந்த டெக்னிக்கோட முக்கியமான முறை. இப்ப இந்த பேட்டி முறையில என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல 2 பிரச்சனை இருக்கு. ஒண்ணு, முதல்ல பேட்டி காண்பவர். பேட்டி காண்பவருக்கும் அந்த திறன் வந்து நல்லா இருக்கணும். ஏன்னா அது ஒரு தனிப்பட்ட ஸ்கில், ஒரு என்ன சொல்றது, ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஸ்கில் தான் அந்த பேட்டி காண்பதுங்கிறது. அப்ப பேட்டி எடுக்கிறவரும் திறன் மிகுந்தவரா இருக்கணும். அவர் வந்து அதே மாதிரி பேட்டி அளிப்பவரும் அவருடைய கருத்துக்களை எப்படி சொல்றாருன்றத இந்த பேட்டி எடுப்பவர் தான் அனலைஸ் பண்றாரு இல்லையா, அவரோட பர்சனாலிட்டி. அப்ப அவர் வந்து அந்த அனாலிசிஸ ஒரு சார்பு நிலை இல்லாம எடுக்கணும். அப்ப இது வந்து இந்த இதுல வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா, இது வந்து புறவேத்தன்மை இல்லாம அகவேத்தன்மை உடையதாக இருக்கக்கூடியது அந்த பேட்டி. அந்த அவர் கொடுத்த இன்டர்வியூவை நான் எப்படி இன்டர்பிரட் பண்றேன்றதுதான், நான் தான் அவரோட பர்சனாலிட்டியை அளவிட போறேன் அப்படின்னா, அப்ப நான் எப்படி இருக்கணும் அப்படின்னா அப்ஜெக்டிவா இருக்கணும். ஆனா பெரும்பாலும் சப்ஜெக்டிவா இருக்கும். புறவேத்தன்மை இல்லாம அகவேத்தன்மை நிறைந்துதான் இருக்கு. அப்போ அவருடைய அந்த விடை கொடுத்த விதத்தை அல்லது அந்த விடையை நான் எப்படி இன்டர்பிரட் பண்றேங்கிறத வச்சுதான் அந்த ரிசல்ட்டை நம்ம சொல்றோம். அதனால இதுல வந்து
அது ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. இப்போ வந்து பேட்டி காண்பவர் நான் வந்து பெரிய ஆளு அப்படின்னு நினைச்சிட்டு அவரை பேட்டி எடுக்கிறவரை மட்டம் தட்டுறது மாதிரியான கேள்விகளை கேட்கறது, அவரை கோவப்படுத்த வைக்கிறது, இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் நடந்தது அப்படின்னா அப்போ அது வந்து அந்த பர்பஸே சால்வ் பண்ணாம போயிடும். சோ இப்போ வந்து அதே மாதிரி அந்த பேட்டி எடுக்கிறவர் என்னுடைய கருத்துக்களை நான் வந்து அந்த பேட்டி காண்பவர்கிட்ட போய் திணிக்க வைக்கலாம். அவர் என்ன அந்த இன்டர்வியூவர்கிட்ட நான் சொல்றதை சொல்ல வைக்கிற மாதிரி. சோ இது மாதிரியான சில குறைபாடுகள்லாம் இருக்கு இந்த பேட்டி அப்படிங்கிற இந்த முறையில. அடுத்தது இன்னொரு முறை என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தர அளவுகோல் அப்படிங்கிற ரேட்டிங் ஸ்கேல். இந்த ரேட்டிங் ஸ்கேல் தான் நம்ம முன்னாடியே சொன்னோம். 5 பாயிண்ட், 7 பாயிண்ட், 9 பாயிண்ட் அந்த மாதிரியான ரேட்டிங் ஸ்கேல் இருக்கு. பொதுவா அதிக அளவுல பயன்படுத்தக்கூடிய ரேட்டிங் ஸ்கேல் என்ன அப்படின்னா 5 பாயிண்ட் ரேட்டிங் ஸ்கேல் தான். இதுல நம்ம முன்னாடியே சொன்ன ஆஹ், ஐந்தாவது நிலை அப்படிங்கிற 5 பாயிண்ட் 1 2 3 4 5 அப்படின்றது 5ங்கிறது அந்த பண்பு மிக உயர்ந்த அளவுல இருக்கிறது. அதை தான் நம்ம எக்ஸலண்ட் அப்படின்லாம் சொல்லுவோம். 4 அப்படிங்கிறது வெரி குட், 3ன்னா அது குட், 2ன்னா சாட்டிஸ்பாக்டரி, 1ன்னா நீட்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் அல்லது நீட் அந்த மாதிரி ஏதாவது இருக்கலாம். ஸோ 1, 5, 2 எக்ஸ்ட்ரீம். 1 இந்த லோவஸ்ட் எக்ஸ்ட்ரீம் அப்படின்னா 5 இந்த ஹையஸ்ட் எக்ஸ்ட்ரீம் அப்படி இருக்கும். ஸோ இப்போ இதுல இந்த இந்த மாதிரியான இந்த ரேட்டிங் ஸ்கேல்ல எப்படி மதிப்பிடுவாங்க அப்படின்னா ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட், அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு நான் இந்த 5 பாயிண்ட்ல நான் என்ன சொல்றேன் அப்படிங்கறத பொறுத்தது. இப்ப அந்த ஸ்டேட்மெண்ட் நெகட்டிவான ஸ்டேட்மெண்டா இருந்தது அப்படின்னா அப்போ நம்ம எல்லாத்துக்கும் கண்ண மூடிட்டு 5ன்னு கொடுக்க முடியாது. அதனாலதான் இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ரேட்டிங் ஸ்கேலுக்கான ஸ்டேட்மெண்ட்டை உருவாக்கக்கூடியவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் ஒரே மாதிரி வச்சிருக்க மாட்டாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தா கண்ண மூடிட்டு 5 5 5ன்னு டிக் அடிச்சு இல்ல 4 வரிசையா 1 2 3 4 5 இதுக்கு 5 அப்புறம் ஒரு 2 4 அப்புறம் 5 இப்படியே போட்டுட்டு வரவும் முடியாது. ஏன்னா நடுவுல நெகட்டிவான ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த நெகட்டிவான ஸ்டேட்மெண்ட்டுக்கு அவன் 5 போட்டான்னா தப்பு. 5 போட்டான்னா அந்த நெகட்டிவா அக்செப்ட் பண்ணிக்கிறான்னு அர்த்தமாயிடும். அப்ப அங்க என்ன பண்றாப்புல இருக்கும் அப்படின்னா 1 போடணும். அதுதான் வந்து ஏற்கக்கூடியதா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நடுவுல மாற்றி மாற்றி சில விஷயங்கள் கொடுத்திருப்பாங்க. ஸோ இதெல்லாம் ரேட்டிங் ஸ்கேல உருவாக்கக்கூடியவர்கள் செய்யக்கூடிய அந்த பண்புல இருக்கும். ஸோ அடுத்தது இப்ப இந்த ஒரு ஒரு பண்புக்கும் நம்ம பார்க்கும் பொழுது அந்த பண்பே இல்லாத நிலை அல்லது மிக குறைவான நிலை அல்லது அப்புறம் குறைவான நிலை அல்லது ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டும் இருக்கக்கூடிய நிலை, அதுக்கப்புறம் அதிகமா உள்ள நிலை, மிக அதிகமாக உள்ள நிலை அப்படின்னு இந்த பண்புக்கான நிலையை 5 பாயிண்ட்ல சேர்க்கும் போது 1ல இருந்து 5 வரலும் இப்படி வச்சிருப்பாங்க. ஆக இல்லவே இல்லாத நிலை 1 அப்படின்னா மிக அதிகமாக இருக்கக்கூடிய நிலை 5 அப்படின்னு வச்சுட்டு கொடுத்துருப்பாங்க. இதுவே 7 பாயிண்ட் அப்படின்னா இன்னும் 2 எக்ஸ்ட்ரா கேட்டகரி இருக்கும். 9 பாயிண்ட் ரேட்டிங் ஸ்கேல் அப்படின்னா இன்னும் 2 எக்ஸ்ட்ரா இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடியது அந்த ரேட்டிங் ஸ்கேல் அப்படிங்கிற தர அளவுகோல் என்ற வகையிலான ஆளுமையை அளவிடக்கூடிய ஒரு சோதனை ரேட்டிங் ஸ்கேல் அப்படிங்கிறது. ஸோ இப்போ இந்த ரேட்டிங் ஸ்கேல் வந்து பாத்தீங்கன்னா இந்த சில நிறுவனங்கள், அதாவது இந்த பிரைவேட் கம்பெனிஸ், நிறைய கம்பெனிஸ்ல என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த மாதிரியான அவர்களுடைய பண்பு கூறுகளை ஒரு ஒரு பண்பு கூறுகளுக்கும் வேற வேற தர அளவுகளை கொடுக்குறாங்க. ஆளுமையில நம்ம எந்த பண்பை பத்தி நம்ம இது பண்ண போறோம் அப்படின்ற பண்பு கூறுகளுக்கு தகுந்த மாதிரி இந்த ரேட்டிங் ஸ்கேலை கொடுத்துட்டு இதையெல்லாம் வச்சுட்டு அந்த ரேட்டிங் ஸ்கேல ஒவ்வொரு பண்புக்குமான அந்த ரேட்டிங் ஸ்கேலை மதிப்பீடு செய்ததற்கு பிறகு அதன் அடிப்படையில அவர்களுடைய பர்சனாலிட்டி ப்ரொஃபைல் அப்படிங்கிற ஆளுமை வடிவுருவம் அப்படிங்கிறத உருவாக்குறாங்க. சோ இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யப்பட்டிருக்கு. அதுல கூட ஒரு மாடல் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒண்ணுலயும் இவருடைய நிலை என்னவாக இருக்கிறது அப்படிங்கறத குறிக்கக்கூடியதா தான் அது இருக்கு. சோ இப்ப நுண்ணறிவுல அவர் 4 பாயிண்ட் எடுத்திருக்காரு, நேர்மையில அவர் 5 பாயிண்ட் இருக்கு, விடாமுயற்சியில அவர் 2 பாயிண்ட் தான் எடுத்திருக்காரு, ஒத்துழைப்புல அவர் ஒரு பாயிண்ட் தான் இருக்காரு, ஆதிக்க போக்கு அவர்கிட்ட 2 பாயிண்ட் அளவுக்கு இருக்கு, சமூக இயல்பு அப்படிங்கிறது 1 பாயிண்ட் அளவுல இருக்கு, அப்புறம் கவலைகள் இல்லாம இருக்கிறதுல ஒரு 3 பாயிண்ட் அந்த ரேஞ்சில் இருக்காரு, துணிவுல 4 பாயிண்ட் ரேஞ்சில் இருக்காரு அப்படிலாம் கொடுத்துருக்காங்க இல்லையா. சோ இப்ப இதெல்லாம் பார்க்கும்பொழுது இது அவருடைய பர்சனாலிட்டி ப்ரொஃபைல். இதை பார்த்த உடனே என்ன தெரியுதுன்னா அந்த குறிப்பிட்ட நபர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத நம்மளால உணர்ந்து கொள்ள முடிகிறது. அவர் எப்படிப்பட்டவரா இருக்காரு, குழு செயல்பாடுகளுக்கு இவர் வந்து ஒத்து வரமாட்டாரு அப்படின்னு தெரியுது. ஏன் அப்படின்னா அவர்கிட்ட ஒத்துழைப்பு மிக குறைந்த அளவிலே இருக்கிறது. அதே மாதிரி சமூக இயல்பு சோசியலைசிங் அப்படிங்கிறதும் அவர்கிட்ட மிக குறைவா 1 பாயிண்ட் அளவுல தான் இருக்கு. அதே மாதிரி விடாமுயற்சி ரொம்ப குறைவா இருக்கு, 2 பாயிண்ட் அளவுல தான் இருக்கு அப்படின்னா கொஞ்சோண்டு தான், அது மிக குறைந்த அளவுல இருக்கு. ஆதிக்க போக்கும் இருக்கு அவர்கிட்ட அப்படின்றதான். இப்போ ஆதிக்க போக்கு குறைந்த அளவுல இருக்கு அப்படின்னா அது நல்ல விஷயம். ஆதிக்க போக்கு 5ன்னு இருந்தது அப்படின்னா அப்ப மிக அதிகமாக அவர்கிட்ட ஆதிக்க போக்கு இருக்குன்னு அர்த்தமாயிடும். சோ அப்ப ஆதிக்க போக்கு குறையிறது நல்லது, ஆனா விடாமுயற்சி குறையுதுங்கிறது தப்பு. அப்ப விடாமுயற்சி அவர்கிட்ட இல்லைன்னு அர்த்தம். சோ இந்த மாதிரி இதை நம்ம அளவிடணும். இந்த அளவிடுதல்ல நம்ம அங்க எல்லாமே வந்து பாசிட்டிவான பர்சனாலிட்டி ட்ரைட்ஸ் நம்ம கொடுக்கல, எல்லாம் கலந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இல்லையா, அந்த மாதிரி அதை
கவனமின்மை அப்படி இருக்கு பாருங்க, கவலைகள் இல்லாம இருக்கிறது, இப்படி என்ன தேவையோ அந்த மாதிரி விஷயங்களை எடுத்துக்கிட்டு அதன் அடிப்படையில அவருடைய ஆளுமையை அளவிடக்கூடிய பண்புகள் இருக்கும். இதுதான் வந்து பர்சனாலிட்டி ப்ரொஃபைல். இது எதன் அடிப்படையில செய்யறோம் அப்படின்னா, அந்த ரேட்டிங் ஸ்கேலை வச்சுட்டு அந்த ரேட்டிங் ஸ்கேல்ல இருந்து செய்யக்கூடிய பர்சனாலிட்டி ப்ரொஃபைல், அதுல இருந்து செய்யக்கூடிய இப்போ அவருக்கு இந்த ப்ரொஃபஷனல் கைடன்ஸுக்கு அல்லது கெரியர் கைடன்ஸ் நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த வழிகாட்டுதலுக்கு இந்த ஆளுமை பற்றிய ப்ரொஃபைல், அந்த பர்சனாலிட்டி ப்ரொஃபைல் அப்படிங்கிற இந்த கிராஃப் வந்து மிக அதிக அளவுல உதவக்கூடியதாக இருக்கிறது. ஸோ இப்போ இந்த ஆளுமையை நம்ம வந்து ஆஹ், இந்த பர்டிகுலர் தொழில்துறையில அவர் ஈடுபடணும் அப்படின்னா அந்த தொழில்துறைக்கு தேவைப்படக்கூடிய ஆளுமை பண்புகள் இவர்கிட்ட இருக்கா அப்படின்னு நம்ம இந்த பர்சனாலிட்டி ப்ரொஃபைல்ல இருந்து பார்த்துக்க முடியும். ஸோ இப்போ இது இருக்கு அப்படின்னா இப்போ இவரை வந்து நம்ம பயன்படுத்தலாம். இப்போ நம்ம பார்த்த கிராஃப்ல அவர்கிட்ட வந்து குழு மனப்பான்மை, குழுவோடு இணங்கி போதல், சோசியலைசிங் அது வந்து குறைவாக இருக்கு அப்படின்னும் பொழுது அப்ப அவர் வந்து இந்த குழு சார்ந்த இந்த டீம் லீடர் அப்படின்னு சொல்லுவாங்க, டிஎல் அப்படின்னு. அப்ப அந்த பணிகளுக்கெல்லாம் இவர் பொருத்தமானவராக இருக்க மாட்டார் அப்படின்றது அந்த கிராஃப் காட்டுது நமக்கு. அந்த இந்த பர்சனாலிட்டி ப்ரொஃபைல் இருந்து அப்ப அவருக்கு அந்த மாதிரி பணிகள் இல்லாம வேற மாதிரியான பணிகள் எல்லாம் கொடுத்தோம்னா சிறப்பாக செயல்படுவார். ஏன்னா அவர்கிட்ட விடாமுயற்சி நல்லா இருக்கு, நேர்மை இருக்கு, நுண்ணறிவும் நல்லா இருக்கு. நுண்ணறிவு பாருங்க 4 பாயிண்ட் இருக்கு, நேர்மை 5 பாயிண்ட் இருக்கு. அப்போ இவர் வந்து நம்ம அந்த நிர்வாக செக்ஷன்ல, அதாவது அக்கௌண்ட்ஸ் அந்த மாதிரி செக்ஷன்ல இருந்ததுன்னா அப்ப இவருடைய பணி சிறப்பா இருக்கும். அதே நேரத்துல விடாமுயற்சி, ஒத்துழைப்பு இதெல்லாம் குறைவா இருக்கிறதுனால, சோசியலைசிங் இதெல்லாம் குறைவா இருக்கிறதுனால இவர் இந்த டீம் சார்ந்த பணிகளுக்கு நல்ல செயல்பட மாட்டார் அப்படின்றது இதுல இருந்து தெரிய வரும். ஸோ இந்த மாதிரி பர்சனாலிட்டி ப்ரொஃபைல உருவாக்குவது தொழில்துறை ரீதியான வெற்றிக்கும் பயன்படுத்தப்படுகிறது. இது ஒரு விஷயம் அந்த இதுல இருந்து வர்றது. அடுத்தது கொஸ்டினர் அப்படின்னு நம்ம சொன்னோம், வினா வரிசை அல்லது வினா நிரல் முறை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வினா நிரல் அது நல்ல சரியான தமிழ் டிரான்ஸ்லேஷன் இருக்கு. அந்த வினா நிரல் முறை அப்படிங்கறத பாத்தீங்கன்னா சின்ன சின்ன வினாக்கள்லாம் அச்சடிக்கப்பட்டு கொடுத்து அதற்கான விடைகளை அவர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதுல எழுதுறது மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ சில வினாளர்கள்ல வினாக்கு பக்கத்துல விடைகள் இருக்கும், அதுல வந்து அவங்க வந்து சூஸ் பண்றது மாதிரி இருக்கும். ஒண்ணு வினா கேட்டுட்டு ஸ்பேஸ் கொடுத்து அவங்களே அதுக்கான விடையை எழுதுறது மாதிரியும் இருக்கும். இன்னும் சில இடங்கள்ல வினாக்கள் கொடுத்துட்டு அப்ஜெக்டிவ் டைப் மாதிரி ஆப்ஷன்ஸும் கொடுத்துருப்பாங்க, அதுல அவருக்கு எது பொருத்தமானதா தோணுதோ அந்த ஆப்ஷனை அவர் சூஸ் பண்றது மாதிரி இருக்கும். ஸோ இது கொஸ்டினர் அப்படின்ற அந்த டெக்னிக்ல நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு வினாக்கும் அவர் கொடுக்கக்கூடிய அந்த விடைகள் இருக்கு இல்லையா, ஸோ அந்த விடைகளை அடிப்படையாக கொண்டு அந்த விடைகளின் அடிப்படையில அந்த விடைகள் எல்லாம் ஆராய்ந்து பார்க்கும்பொழுது அவருடைய பர்சனாலிட்டியை அறிந்து கொள்வது அப்படிங்கறதா பர்சனாலிட்டி இன்வென்டரிஸ் நம்ம சொல்றோம். ஸோ வினாவரிசைகளை போல இது ஒரு சாரி ஆளுமை, இந்த தப்பா இருக்கு, ஆளுமை பண்புகளை போலவே இந்த வினாவரிசை அப்படிங்கிற இந்த பட்டியலும் செயல்படுத்தப்படுகிறது. இந்த வினாவரிசை எப்படி நம்ம சொல்றோமோ இதுதான் முன்னாடி ஆளுமை பண்புக்கு சொன்னோம். ஆளுமை பண்புக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருப்பாங்க, அவங்க சூஸ் பண்றதன் அடிப்படையிலன்னு சொன்னோம். அதே மாதிரிதான் வினாவரிசை கேள்விகளா கொடுத்திருப்பாங்க, அதற்கான பதில் அடிப்படையில அவர்களுடைய ஆளுமையை நம்ம அளவிடுறோம். ஸோ இது வந்து குறிப்பா பாத்தீங்கன்னா எப்ப பயன்படுத்தப்பட்டது அப்படின்னா, இந்த கொஸ்டினர் அப்படிங்கிற இந்த டெக்னிக் எப்ப பயன்படுத்தப்பட்டது அப்படின்னா இந்த முதல் மற்றும் இரண்டாம் உலகப் போர்கள் நடந்த போது 1914 டு 18, 1939 டு 45 இந்த காலகட்டத்தில் நடந்த இந்த சார்பில் நான் வந்து சோசியல் சயின்ஸ்ல ரிவிஷன் பண்றேன். அந்த உலகப் போர்களினுடைய காலகட்டத்துல மனவெழுச்சி கோளாறுகள் உள்ள படை வீரர்கள், அந்த போர் வீரர்கள் யார் அப்படிங்கிறத கண்டுபிடிப்பதற்காக இந்த மாதிரியான வினாவரிசை முறை பயன்படுத்தப்பட்டது. இதுல உட்வொர்த் அப்படின்றவர் ஒருத்தர் ஒரு பிரபலமான வினாவரிசை கொடுத்திருக்காரு. அந்த இதை இங்க நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. இது ஆளுமை அளவிடுவதற்காக கொடுத்திருக்கக்கூடிய ஒரு இது இருக்கும். இந்த மாதிரி வினாவரிசை முறையில எப்படி இருக்கும் ஆளுமை அளவீடு அப்படிங்கறத பாத்தீங்கன்னா பாருங்க, பொதுவாக நீ நல்லா தூங்குவியா, ஆம் அல்லது இல்லை, ரெண்டுல ஒண்ணுதான் சொல்ல போறான். தூங்கும் போது நீ உன்னை அறியாம நடப்பியா, ஆம் இல்லை. எல்லா நேரமும் நீ பெரும்பாலான நேரங்கள்ல களைச்சு இருக்கிறது மாதிரி, களைச்சு போய் இருக்கிறது மாதிரி உணர்றியா, ஆம் இல்லை. இது மாதிரி தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். ஸோ இதன் அடிப்படையில அவருக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா, அவருடைய அந்த ஸ்லீப் ஸ்டடி அப்படின்னு சொல்லுவாங்க, அவருடைய தூக்கத்தை பற்றின ஒரு ஆய்வை நம்மளால மேற்கொள்ள முடிகிறது அப்படிங்கிறது இது ஒரு வகையான வினாவரிசை முறை. இது எல்லாமே இது கேள்விகளாக கொடுத்திருந்ததுனால இது வினாவரிசை. இதுவே இது வந்து பர்சனாலிட்டி இன்வென்ட்ரியா இருந்ததுன்னா இது கேள்விகளா இல்லாம ஸ்டேட்மெண்டா இருக்கும், அவ்வளவுதான். ஸோ இப்போ இது இது மாதிரி இன்னும் வேற என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த உட்வர்த்தோடது வினாவரிசை அப்படின்றது மாதிரி இல்லாம ஆல்போர்ட் அப்படின்றவர் ஆதிக்க பணிவு அளவரியும் வினாவரிசைன்னு ஒரு கொடுத்திருக்காரு. ஆல்போர்ட் என்ன கொடுத்திருக்காரு அப்படின்னா அசண்டன்ஸ் சப்மிஷன் ரியாக்ஷன் ஸ்டடி அப்படின்னு ஒரு ஸ்டடியை கொடுத்திருக்காரு. இது ஆல்போர்ட் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், ALLPORT ஆல்போர்ட்.
அவர் கொடுத்திருக்கிறது அசெண்டன்ஸ் சப்மிஷன் ரியாக்ஷன் ஸ்டடி அப்படிங்கிற ஆதிக்கம் பணிவு ரெண்டுக்கும் அவருடைய அவருடைய பண்பு ஆதிக்கமா பணிவா அப்படிங்கிறத அளவிடக்கூடிய ஒரு வினா வரிசை முறை அவர் கொடுத்திருக்காரு ஆள் போட்டு. அடுத்தது பெல் அட்ஜஸ்ட்மெண்ட் இன்வென்ட்ரி அப்படிங்கிறது பெல்லோட பொருத்தப்பாடு பட்டியல் அப்படிங்கிற அந்த ஒரு பட்டியல் இருக்கு. பெல் பொருத்தப்பாடு பட்டியல் அந்த இடத்துல இந்த இது சபரி சார் அதை எடுத்துக்கிட்டாங்க இந்த குஷ் ஏதோ ஒன்று இருக்கு பாருங்க அந்த வேர்டு எடுத்துக்கணும். அது வந்து பெல் பொருத்தப்பாடு பட்டியல். பெல்லுங்கிற தமிழ் வார்த்தை அங்க இருக்கணும். இந்த இங்கிலீஷ்ல இருக்க தப்பா இருக்கு சார். அல்சில்வன் சார் நோட் பண்ணிக்கோங்க அதை. இது பெல் அப்படிங்கிறவர் கொடுத்த அட்ஜஸ்ட்மெண்ட் இன்வென்ட்ரி. அட்ஜஸ்ட்மெண்ட்னா அவர் எப்படி பொருந்தி போவார் மற்ற சூழ்நிலைகள்ல அப்படிங்கறத அளவிடக்கூடியதற்கான இன்வென்ட்ரி அவர் கொடுத்திருக்காரு. அடுத்தது மின்னசோட்டா மல்டி பேசிக் பர்சனாலிட்டி இன்வென்ட்ரி. இது மின்னசோட்டா அப்படிங்கிற அந்த இடத்துல இருந்து வந்தது. இது இண்டிவிஜுவலா இல்ல, அந்த நிறுவனத்தின் சார்பாக செய்யப்பட்டது. அதுதான் இந்த மின்னசோட்டா பல ஆளுமை பண்புகள் பற்றிய பட்டியல். மல்டி பேசிக் பர்சனாலிட்டி அப்படிங்கிற பல ஆளுமை பண்புகளை ஒன்னா சொல்லி தெரியக்கூடிய ஒரு இன்வென்ட்ரியாக வினா நிரலாக இது இருக்கிறது. அது மின்னசோட்டா பண்புகள். அது அடுத்தது நோமன் கோல்செட் அவரோட குறியீடு சோதனை அப்படிங்கிற டயக்னாட்டிஸ் டெஸ்ட் இது இருக்கு. ஸோ இது எல்லாமே வினா வரிசை முறையில அளவிடக்கூடிய முறைகள். இதுல நம்ம இந்த மின்னசோட்டா பார்த்தோம் இல்லையா, அது கொஞ்சம் ஃபேமஸ் ஆனது. அந்த மின்னசோட்டா பாத்தீங்கன்னா 495 கூற்றுகள் இருக்கும் அதுல அந்த வினா வரிசை முறையில. மின்னசோட்டாவோட நம்ம பார்த்த மின்னசோட்டா மல்டி பேசிக் பர்சனாலிட்டி இன்வென்ட்ரின்ற மின்னசோட்டா பல ஆளுமை பண்புகளை பற்றிய பட்டியல் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துல கிட்டத்தட்ட 495 கூற்றுகள் இருக்கு அந்த வினா வரிசையில கொடுக்கப்பட்டிருக்கு. 495 கொஸ்டினர் இருக்கு அதுல அப்படின்னு அர்த்தம். அடுத்தது இதுல பெரும்பாலானது பாத்தீங்கன்னா ஆளுமையினுடைய 9 விதமான தனிப்பட்ட கூறுகளை அளவிடுவதற்காக இந்த முறைகள் இருக்கு. சரி, இந்த வினாவரிசை முறையில என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல நம்ம கிட்ட நம்மள நினைச்சு பாருங்களேன். நம்ம கிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. அப்ப நம்ம அந்த ஸ்டேட்மெண்ட்டை படிச்சு பார்த்துட்டு உடனே என்ன பண்ணுவோம், இதுக்கு இப்படி நெகட்டிவ் ஆன்சர் போட்டோம்னா நம்ம மாட்டிக்குவோம் அப்படின்னு நினைச்சிட்டு உடனே நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்கு நம்ம உண்மையான கருத்து வேறையா இருந்தா கூட நம்ம பொய்யான ஒரு தகவலை கொடுத்தோம் அப்படின்னா, அப்போ அந்த எதிர்மறையான பண்புகள் நம்ம கிட்ட இருந்தா கூட நம்ம அதை வெளிக்காட்டுவதில்லை. அப்ப அதுல அது நம்ம அப்ப அதை வந்து நம்ம இவர் நேர்மையான பண்பு உள்ளவர் நம்மளா எடுத்துக்கிறோம். அது ஒண்ணு. அடுத்தது இதுவும் சப்ஜெக்டிவ் டைப் தான். அப்போ அப்ஜெக்டிவா இல்ல, புறவயத்தன்மை இதுல இல்ல. ஸோ அதனால முடிவை நம்ம சரிபார்க்க முடியாது. அடுத்தது ஒருத்தன் தன்னை பற்றி தன்னை அறியாமல் சரியான தகவல்களை தந்துட்டான் அப்படின்னா அப்ப அந்த அவனுடைய வாதக்கூறு அப்படிங்கிறது ஏற்புடைவு இல்லாம போயிடும் அப்படின்னு சொல்றோம். இதுல நிறைகளும் இருக்கு. ஸோ இதெல்லாம் ரொம்ப பெருசா நம்ம எடுத்துக்கலாம். அந்த நிறை குறைகள் அப்படிங்கிறது ஆஹ் எல்லா இதுலயும் இருக்கும். எந்த முறையா இருந்தாலும் அதுல இருக்கும். இப்ப இதுல அந்த நிறைகள் பாத்தீங்கன்னா சிறப்பு பயிற்சி இல்லாம ஆசிரியர்கள் அது இதுக்கு தனியா ட்ரைனிங் எல்லாம் கொடுத்து இந்த வினா கொஸ்டினரை வந்து எப்படி கண்டக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்கு பெரிய பயிற்சி எல்லாம் கொடுக்கணும்ன்றதுல ஈஸியா நம்ம செய்ய முடியும். அதே மாதிரி ஒரே சமயத்துல நம்ம இதை வந்து கொடுக்க முடியும். அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னா நேர விரயம் இல்லாம இதை வந்து ஆக்கிய டைம்ல எல்லாருக்கும் கொடுத்து கண்டக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் இதுல இருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம இப்ப பார்த்து இப்ப நம்ம இதுல வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா சப்ஜெக்டிவ் டைப்ல இருக்கக்கூடிய கொஸ்டினரையும் இன்டர்வியூவையும் டீட்டெயிலா பார்த்தோம். அதே மாதிரி அப்ஜெக்டிவ் டைப்ல இருக்கக்கூடிய தர அளவுகள் அப்படிங்கிற ரேட்டிங் ஸ்கேலையும் பார்த்தோம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்திருக்கோம். ஆனா நம்ம இன்னும் டீட்டெயிலா பார்க்க வேண்டியது எது அப்படின்னு பார்த்தா இந்த புறத்தேற்று நுண்முறைகள் அப்படிங்கிற ப்ரொஜெக்டிவ் டெக்னிக்ஸ் தான். இந்த ப்ரொஜெக்டிவ் டெக்னிக்ஸ் அப்படிங்கிற புறத்தேற்று நுண்முறைகள் தான் முக்கியமா நம்ம பார்க்கணும். இதுல என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா நம்ம முன்னாடியே சொன்ன ப்ரொஜெக்டிவ்னா என்னன்னு இந்த சோதனை நடத்தும்போது ஒரு கான்கிரீட்டான எவிடன்ஸா கொடுக்காம சில பொருள்களை காமிச்சு அந்த பொருள்களை பார்த்துட்டு அவன் வந்து ஒரு கற்பனையை பண்ணிக்கக்கூடிய அவனுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தக்கூடியதாக எதை சொல்றானே அதுதான் ப்ரொஜெக்ட் பண்ணி சொல்லக்கூடிய விஷயங்கள். ஸோ அதன் அடிப்படையில் அவனுடைய ஆளுமையை மதிப்பிடுதல். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஒரு இருட்டு நேரம், அப்போ அந்த நேரத்துல ஒரு விமன் ஒரு பெண் வந்து வெளியில போறாங்க, ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கிறாங்க, பின்னாடி ஒரு ஆட்டோ வருது அல்லது ஏதோ ஒரு கார் வருது அப்படின்னு நம்ம அப்படி காட்டுறோம். இதை மட்டும் காட்டிட்டு இப்ப என்ன நடக்கும்னு சொல்லு அப்படின்னு அவன்கிட்ட கேட்கிறோம். அப்போ அவன் என்ன பண்றான், அவன் என்ன கருத்துக்களை சொல்றான் அப்படிங்கிறத வச்சுட்டு அவனுடைய ஆளுமையை நம்ம அளவிடுறான். இப்ப அவன் என்ன பண்றான் அப்படின்னா அந்த கார்ல வந்தவன் அப்படியே குறுக்க போய் மறைக்கிறான், மறைச்சு அந்த லேடியை வந்து காரு கதவை திடீர்னு திறக்குது, உள்ள இழுத்துட்டு போறான், இழுத்துட்டு போய் அப்படின்னு சொல்றான்னு வச்சுக்கோங்க. இது ஒரு டைப். இன்னொன்னு
காரு போய் அவங்களுக்கு முன்னாடி மறைச்சு நிக்குது. காரு கதவை திறக்குது. திறந்து உள்ள பார்த்தோன்னே ஷாக் ஆயிட்டாங்க. பார்த்தா அவங்க உறவினர் யாரோ ஒருத்தர் மாமாவோ, சித்தப்பாவோ கார்ல அந்த நேரத்துக்கு வராரு. என்ன இந்த நேரத்துல போற? வா நான் உன்னை வீட்டுல கொண்டு போய் விடுறேன்னு ஏத்திட்டு போறாரு. சோ இப்படி விஷயம் இதுதான் நம்ம குடுத்துட்டோம். இதை வச்சுட்டு அவங்க எப்படி வெளிப்படுத்துறா அப்படிங்கறத வச்சுதான் அவர்களுடைய பர்சனாலிட்டியை நம்ம வந்து அளவிடுறோம். இதுதான் வந்து ப்ரொஜெக்டிவ் டெக்னிக். அவன் ப்ரொஜெக்ட் பண்றான். இதுல இதுதான் ரைட் ஆன்சர் அதெல்லாம் கிடையாது. அவன் எப்படி சொல்றான் அந்த இப்ப நான் சொன்னேன் இல்லையா. So இந்த மாதிரியான நம்ம கொடுத்த விஷயங்களை வச்சுக்கிட்டு அவனுடைய கற்பனையில எப்படி புதிய விஷயங்களை அவன் வந்து அது கதையா சொல்றான். அந்த மாதிரி என்னெல்லாம் பண்றான் அப்படிங்கறது தான் ப்ரொஜெக்டிவ் டெக்னிக். அவனுடைய கருத்தை ஏற்றி கருத்தேற்றம் செய்து கருத்துக்களை ப்ரொஜெக்ட் பண்ணி அந்த ப்ரொஜெக்ஷனை நம்ம கொடுத்துருக்கிற அந்த தீம்குள்ளார கொண்டு வந்து சொல்லக்கூடிய முறை அப்படிங்கறதுனால இதுக்கு பேரு புறத்தேற்று நுண்முறைகள். தட் இஸ் ப்ரொஜெக்டிவ் டெக்னிக்ஸ். இப்ப இந்த ப்ரொஜெக்டிவ் டெக்னிக்ஸ்ல ஒண்ணு கதை சொல்றதுங்கிறது ஒரு டெக்னிக். இன்னொன்னு மைத்தடங்கள் அப்படிங்கிற இங்க் பிளாட். சார் இங்க் பயாட்டுன்றது சார் இங்க் பிளாட் பிஎல் ஓட்டியது இங்க் பிளாட். ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்றது அந்த இங்க் பிளாட்டை வச்சுட்டு எக்ஸ்பிளைன் பண்றது. இன்னொன்னு கட்டுப்பாடற்ற சொற்களை எல்லாம் இணைக்கக்கூடியது ஃப்ரீ அசோசியேஷன் ஆஃப் வேர்ட்ஸ். நம்ம முன்னாடியே சொன்ன இல்லையா சில குறிப்பிட்ட வார்த்தைகளை கொடுத்து அந்த வார்த்தைகளை வச்சுட்டு அவங்க வந்து சென்டென்ஸ் எழுதுறதோ பேராகிராஃப் எழுதுறதோ அல்லது கதை எழுதுறதோ எல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து அசோசியேஷன் ஆஃப் வேர்ட்ஸ் அப்படிங்கிற அந்த கேட்டகரியில இருக்கும். அடுத்தது நம்ம பொருள்களை கொடுக்குறோம். காகிதமோ பிளாஸ்டிக்கோ களிமண்ணோ ஏதோ கொடுக்குறோம். அதை வச்சுட்டு நீங்க வந்து ஏதாவது உருவத்தை உருவாக்கு அப்படின்னு சொன்னோம்னா அவங்க பொம்மைகள் செய்யற என்ன அந்த மாதிரி செய்வாங்க. ஸோ இதெல்லாம் அதே மாதிரி படம் வரைய சொன்னா என்ன வரைகிறாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடியதை வச்சுட்டு அதே மாதிரி அன்ஸ்ட்ரக்சர்டு இமேஜஸ் வச்சுட்டு அவங்க அந்த அது என்னவா இருக்கும் அப்படின்னு கற்பனை பண்ணி சொல்றது. ஸோ இந்த மாதிரி எல்லாம் செய்யக்கூடிய டெக்னிக்ஸ் பேர் தான் ப்ரொஜெக்டிவ் டெக்னிக்ஸ். ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்க வெளிப்படுத்த போறது என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மனவீழ்ச்சிகள் அந்த சென்டிமெண்ட்ஸ் இருக்குல்ல அவங்களுடைய விருப்பங்கள் பற்றுகள் அதனுடைய அந்த பண்பு கூறுகள் இதெல்லாத்தையும் தான் அவங்க வந்து ஏற்றி அதுல சொல்லுவாங்க. நான் முதலே சொன்னேன் இல்லையா இப்போ ஒரு ஆட்டோ அல்லது காரு ஒரு லேடி ஒரு இருட்டு நேரம் அப்படின்னு சொன்ன உடனேயும் அவனுக்கு என்ன தோணுதோ அவனுடைய மனவீழ்ச்சிகளை தான் அவன் சொல்லுவான். இப்ப அவன் நிறைய படம் பார்த்திருப்பான் அல்லது நியூஸ் படிச்சிருப்பான். அந்த நிகழ்வுகளை மனசுல வச்சுட்டு ஒரு கருத்தை சொல்லியிருக்கலாம். இல்ல இவன் பாசிட்டிவா அது இருக்கணும் இப்பெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவன் தான் நான் இன்னொரு மாதிரி சொல்லுவான். வாட் எவர் இட் மே பி. ஸோ இல்ல இது எதுவுமே இல்லாம அவ பாட்டுக்கு நடந்து போனா அந்த கார் பாட்டுக்கு கிராஸ் ஆகி போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவான். இது அவனுடைய அந்த மனவெழ்ச்சிகளை உள்ள ஏற்றி சொல்லக்கூடியது அப்படிங்கிறதுனால இந்த ஆளுமை அளவிடக்கூடிய டெக்னிக்ல ப்ரொஜெக்டிவ் டெக்னிக்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டெக்னிக்காக இருக்கிறது. ஸோ இப்போ அவன் சொன்ன அந்த விஷயங்கள் அந்த விளக்கங்கள் இது எல்லாத்தையும் நம்ம வந்து டீட்டெயிலா அனலைஸ் பண்ணி அந்த சொன்ன நபரினுடைய ஆளுமை பண்புகளை நம்ம அளவிடுறது தான் ப்ரொஜெக்டிவ் டெக்னிக்ல ஆளுமையை அளவிடுதல். பர்சனாலிட்டி அசஸ்மெண்ட் பை ப்ரொஜெக்டிவ் டெக்னிக்ஸ். புறத்தேற்று நுண்முறைகளின் அடிப்படையில ஆளுமையை அளவிடுதல் அப்படிங்கிறது தான் ரைட். இப்போ இந்த ஆளுமை அளவிடுவதில் 3 முக்கியமான முறைகள் நான் முதலே சொல்லிட்டேன். 3 முக்கியமான முறைகள் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அதுல ஒண்ணு வந்து பெர்செப்டிவ் அப்படிங்கிற புலன்காட்சி அடிப்படையிலான அணுகுமுறை. ஒண்ணு புலன்காட்சி நுண்முறை அல்லது புலன்காட்சி அணுகுமுறைன்னு வச்சுக்கோங்க. பெர்செப்டிவ் டெக்னிக் அப்படிங்கிறது. ஸோ இதுல பாத்தீங்கன்னா இந்த இங்க் பிளாட் அப்படின்னு நம்ம சொல்றோம் மைச்சடம். இந்த மாதிரி ஏதோ ஒரு தூண்டலை கொடுத்து அதை அவன் எப்படி புரிஞ்சுக்கிறான் என்னவா எக்ஸ்பிளைன் பண்றான் அப்படின்ற அடிப்படையில செய்யக்கூடியது புலன்காட்சி நுண்முறை. அதனால அது பெர்செப்டிவ் டெக்னிக் அப்படிங்கிறதுல ஒண்ணு முக்கியமானது எது அப்படின்னா இங்க் பிளாட். நாம வச்சுக்கோங்க பெர்செப்டிவ் டெக்னிக்ல ஒண்ணு வந்து இங்க் பிளாட் அப்படிங்கிறது பெர்செப்டிவ் டெக்னிக்காக இருக்கிறது. ரெண்டாவது அப்பர்செப்டிவ் டெக்னிக் அப்படிங்கக்கூடிய புலன்காட்சியை பயன்படுத்தி பொருள் உரைக்கக்கூடிய பொருள் அந்த தீமாட்டிக்கா இருக்கக்கூடிய பொருள் கான்கிரீட்டா பார்க்கக்கூடிய பொருள்களையும் இந்த புலன்காட்சியோடு இணைத்து சொல்லக்கூடியது அப்படிங்கிறதுனால இதுக்கு பேரு புலன்காட்சியை உணர்ந்து புலன்காட்சி மூலமாக படிச்சுட்டு அதன் அடிப்படையில கருத்துக்களை சொல்றது அப்படிங்கிற டெக்னிக். இது வந்து அப்பர்செப்டிவ் அப்படின்னு சொல்லக்கூடிய டெக்னிக். அப்பர்செப்டிவ் டெக்னிக் இதுல புலன்காட்சியின் மூலமாக அவன் என்ன தூண்டல்களை உணர்றானோ அதுக்கு விரிவான டீட்டெயிலா வந்து பொருள் சொல்லணும் அதுக்கு மீனிங் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து அப்பர்செப்டிவ் அப்படின்னு இருக்கும். இதுல டிஏடி அப்படிங்கிற ஒரு டெஸ்ட் இருக்கு. டிஏடி டெஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா தீமாட்டிக் அப்ரிசியேஷன் டெஸ்ட் அப்படிங்கிறது. அதாவது பொருள் அறிவோடு இணைத்து அறியக்கூடிய சோதனை. அதான் டேட். நம்ம டெட்டு இது டேட் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மளது டிஇடி இது டிஏடி. உதாரணமா அந்த டேட் அப்படிங்கிற தீமாட்டிக் அப்ரிசியேஷன் டெஸ்ட் அப்படிங்கிறது அந்த காட்சியில காணக்கூடிய அந்த பொருள் அதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கும்
அப்புறமா என்ன நடக்கும் அப்படின்ற எல்லாத்தையும் சேர்த்து முன்னாடி பின்னாடி நடந்தது இப்ப காணக்கூடிய காட்சி இது எல்லாத்தையும் வைத்துக்கொண்டு கருத்துக்களை சொல்லக்கூடியதாக இருக்கக்கூடியதுதான் இந்த தீமாட்டிக் அப்ரிசியேஷன் டெஸ்ட் அப்படிங்கிற டாட் டெஸ்ட், டாட் சோதனை. இப்ப இது வந்து புலன்காட்சியை பயன்படுத்தி பொருள் உரைக்கும் அப்ரசெப்டிவ் டெக்னிக்ல இருக்கக்கூடிய ஒரு முறையா இருக்கு. இப்ப மூணாவதா இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரொடக்டிவ் டெக்னிக்ஸ். ப்ரொஜெக்ஷன்ல ப்ரொடக்டிவ், அதாவது உருவாக்கிடும் நுண்முறை. அவங்களே சில விஷயங்களை உருவாக்குறதா இருக்கு, அதுவும் உருவாக்கிடும் நுண்முறை அப்படின்னு நம்ம சொல்றாங்க. ப்ரொடக்டிவ் டெக்னிக்ஸ் என்னன்னா அவங்களுக்கு சில விஷயங்கள் கொடுத்துரும், களிமண்ணோ அல்லது மெழுகோ பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸோ ஏதோ கொடுத்து அவங்கள உருவங்களை எல்லாம் செய்ய சொல்றோம். அவங்க உருவாக்குறாங்க அந்த உருவங்களை. அதே மாதிரி பேப்பர் கொடுத்து அவங்கள ஓவியங்களை வரைய சொல்றோம், அல்லது ஒரு தீமை கொடுத்து இதுல ஒரு அந்த கதாபாத்திரமா நடிக்க சொல்றோம். ஸோ இந்த மாதிரி எல்லாம் செய்வதன் மூலமாக அப்ப அவங்க நடிக்கலாம், அல்லது டிராயிங் வரையலாம், அல்லது அவங்க பொருட்களை உருவாக்கலாம். ஸோ இதன் அடிப்படையில அவர்களுடைய ஆளுமையை நாம் வந்து அளவிடுவதற்கு முயற்சி பண்றதுதான் வந்து ப்ரொடக்டிவ் டெக்னிக்ஸ் அப்படிங்கிற உருவாக்கும் நுண்முறை. அப்போ நான் ப்ரொஜெக்டிவ்ல 3 வகை இருக்கு. ஏற்கனவே நம்ம 2 பார்த்துட்டோம். ப்ரொஜெக்டிவ்ல நான் ப்ரொஜெக்டிவ்ல 2 பார்த்துட்டோம். ஒண்ணு அகவை முறை அப்படிங்கிற சப்ஜெக்டிவ், இன்னொன்னு புறவை முறைங்கிற அப்ஜெக்டிவ். அது ஒன்னொன்னுக்குள்ள என்னென்ன இருக்குன்றதை பார்த்துட்டோம். இப்போ ப்ரொஜெக்டிவ். ப்ரொஜெக்டிவ் அப்படிங்கிற புறத்தேற்று நுண்முறைகள்ல 3 வகை இருக்கு. அந்த 3 வகையில ஒண்ணு புலன்காட்சி நுண்முறை அப்படிங்கிற பர்செப்டிவ் டெக்னிக், இன்னொன்னு புலன்காட்சியின் மூலமாக பொருள் உரைக்கும் நுண்முறை அப்படிங்கிற அப்ரசெப்டிவ் டெக்னிக். அதுலதான் டாட் டெஸ்ட் வருது. மூணாவது உள்ளது ப்ரொடக்டிவ் டெக்னிக், அவங்களே உருவாக்கிடக்கூடிய சில நுண்முறைகள், ப்ரொடக்டிவ் உருவாக்கக்கூடிய நுண்முறைகள் அப்படிங்கிறது. ஸோ இப்போ இந்த ப்ரொடக்டிவ் டெக்னிக்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த முறையில என்னென்ன நன்மைகள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இதுல நம்ம கொடுக்குறோம் இல்லையா அந்த டெஸ்டிங் ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அதான் சோதனை உருப்படிகள் அப்படின்னு சொல்றாங்க, டெஸ்டிங் ஐட்டம்ஸ். இது வந்து அந்த சோதிக்கப்பட்டவர்களுக்கு ஏற்கனவே அறிமுகமானதை நம்ம கொடுக்க மாட்டோம். ஏன்னா அறிமுகமானதுன்னா அவனுக்கு அந்த கதை என்னன்னு தெரியும். அப்போ ஒரு புதிய சூழல், மாறுபட்ட சூழலா இருக்கும் பொழுதுதான் அதற்கு அவங்க வந்து ரியாக்ட் பண்ணுவாங்க. சோ அப்ப இதுக்கு என்ன மாதிரி விடையளிக்கணும், அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது என்ன மாதிரி விடையளிக்கணும், அந்த விடைக்கு வந்து எந்த மாதிரியான விடை வந்து ரைட்டான ஆன்சரா இருக்கும் அப்படின்லாம் எதுவுமே தெரியாது. சோ அவங்கள்ட்ட நம்ம இந்த இடத்த கொடுக்குறோம். அதாவது ஒண்ணு இங்க் பிளாட் கொடுக்குறோம், இல்ல டாட் தீமாட்டிக் அப்ளிகேஷன் டெஸ்ட் அந்த இதை கொடுக்குறோம், இல்லைன்னா நம்ம உருவாக்குறதுக்கு பொருட்கள் உருவாக்குறதுக்கோ அல்லது ஓவியம் வரைகிறதுக்கோ அல்லது கதாபாத்திரத்தை நடிக்கிறதுக்கோ உள்ள மெட்டீரியலை கொடுக்குறோம். இந்த மூன்றுல ஏதோ ஒண்ணு அடிப்படையில அவர்கள் அதை செய்யறத வச்சுக்கிட்டு தான் அவங்களுடைய ஆளுமை எப்படிப்பட்டது அப்படிங்கறத நம்ம அளவிடணும். அப்ப அந்த உண்மை நோக்கம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி சொல்லுவோம். உண்மை நோக்கம் தெரியாதுன்னும் பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்க, ஏதோ ரியாக்ட் பண்ணுவாங்க, எப்படியோ அதுக்கான பதில நம்ம கொடுத்தா போதும் அப்படின்னு கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கொடுக்கக்கூடியதுதான் இந்த கலைத்திறன் அல்லது சோதனைகளை கொடுக்கக்கூடியதான ஒரு திறனாக இருக்கும். அவங்க எதையும் மறைக்க முடியாது. ஏன்னா இங்க நம்ம வந்து இது வந்து இந்த தூண்டலுக்கு அவங்க என்ன மாதிரியான ரெஸ்பான்ஸ் பண்றாங்கன்றது அவங்கள அளவிடுவதற்காக ஆய்வு செய்வதற்காக கொடுக்கணும்னே அவங்களுக்கு தெரியாது. சோ அவங்க வந்து அதே மாதிரி அவங்க பெரிய மொழித்திறனோட இருந்து நம்ம கொடுத்திருக்கிற கருத்துக்களை எல்லாம் விளக்கணுமான்றதுலாம் இல்லை. அவங்கள்ட்ட இருந்து நம்ம எதிர்பார்க்கக்கூடியது அந்த மனவீழ்ச்சிகள் எப்படி அவங்க இருக்கு அப்படிங்கிறது தான். சோ அவங்களுடைய ஆளுமையை முழுமையாக நாம வந்து தொகுத்து உணர்வதற்கு இந்த முறைகள் ஒரு இருக்கு. இந்த புறத்தேற்று நுண்முறைகள் அப்படிங்கிற ப்ரொஜெக்டிவ் டெக்னிக்ஸ்ல இப்ப நம்ம பார்த்த 3 விஷயங்கள்ல 2 ரொம்ப முக்கியமானது என்ன, ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய பெர்செப்டிவ்ல இருக்கக்கூடிய பெர்செப்டிவ் டெக்னிக்காக இருக்கக்கூடிய இங்க் பிளாட்டும், அடுத்தது அப்ரசெப்டிவ் டெக்னிக்காக இருக்கக்கூடிய தீமாட்டிக் அப்ரிசியேஷன் டெஸ்ட் அப்படிங்கிற டேட்டும் டிஏடியும் 2 முக்கியமானது. ஸோ இப்ப இந்த இங்க் பிளாட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் தான் முக்கியமான நபர். இவர் யாரு, ரோஷாக். இந்த ரோஷாக் அப்படிங்கிறவரு ஹெர்மன் ரோஷாக் அவரோட பேரு, சுவிட்சர்லாந்து நாட்டுக்காரரு. 1921 இவர் இப்படி ஒரு வேலையை பண்ணார். இந்த இங்க் பிளாட் அப்படிங்கிற அந்த மைத்தட அட்டைகளை உருவாக்குனார். ஸோ இப்ப இந்த இவருடைய மைத்தட அட்டைகள்ல என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 10 அட்டைகள் இருக்கும். அந்த 10 அட்டைகள் மைத்தட அட்டைகள் இருக்குல்ல, இங்க் பிளாட் இருக்கு இல்லையா, அதுல சமச்சீரான அமைப்பினை கொண்ட பொருளற்ற உருவங்கள் இருக்கும். மீனிங்லெஸ், சிமெட்ரிக்கலாவும் இருக்கும். அது பொருளற்ற உருவமா இருக்கும். சமச்சீரான அமைப்பு, சிமெட்ரிக்கல் அப்படின்னு சொல்லுவோம், சமச்சீரான அமைப்பை கொண்ட உருவங்கள் அப்படி இருக்கும். ஸோ இப்ப அந்த பொருளற்ற அந்த உருவங்களை மட்டும் கொடுத்துருவோம். அதுல அந்த 10 அட்டையில 5 அட்டையில வந்து கருப்பு வண்ண மைத்தடங்கள் இருக்கும், பிளாக்.
இங்க் பிளாட்ல பிளாக் கலர்ல மைத்தடங்கள் இருக்கும், இங்க் இருக்கும், இங்க் பிளாட் இருக்கும். அது ஒரு 5 அட்டை. இன்னொரு 5 அட்டையில 2 அட்டையில பிளாக் அண்ட் ரெட் கலந்துருக்கும், கருப்பும் சிவப்பும் கலந்து 2 அட்டை இருக்கும். பல்வேறு வண்ணங்கள்ல மல்டி கலர்ல 3 அட்டை இருக்கும். ஸோ மொத்தம் 10 அட்டை இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு கேள்வியாக கேட்கப்படும்போது ஹெர்மன் ரோஷாக்கோட இங்க் பிளாட் டெஸ்ட்ல மொத்தம் எத்தனை அட்டை இருக்கும்? இது இப்ப போன வாரம் நமக்கு 2018 இருந்து சார் ஷேர் பண்ண கொஸ்டின்ல கேட்டிருந்த கொஸ்டின். 10 அட்டை இருக்கும். இதுக்கு அடுத்து இன்னொரு ஒரு டெஸ்ட் வரப்போகுது, அதுல 20 அட்டை இருக்கும். அதனாலதான் இப்ப இதை ஞாபகம் வச்சுக்கோன்னு சொல்றேன். இங்க் பிளாட்னா 10 அட்டை. 10ல 5 பிளாக், 2 பிளாக் அண்ட் ரெட், 3 மல்டி கலர். ஸோ மொத்தம் 10 அட்டை இருக்கும். அது மீனிங்லெஸ்ஸா இருக்கும், சிமெட்ரிக்கலா இருக்கும் அதனுடைய ஃபார்ம். இந்த அட்டைகளை கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம அடுத்து பார்க்க போறோம். எப்படி சோதனை நடத்தணும்னா, அந்த சோதிக்கப்படுபவனுக்கு நம்ம இந்த அட்டைகளை ஒண்ணு ஒண்ணா காட்டுவோம். ஒண்ணுல இருந்து ஆரம்பிச்சு 10 அட்டையும் காட்டுவோம். அதுல காணக்கூடியதை வந்து அவன் வந்து அதுல என்ன தெரியுதுன்னு அவன் சொல்லுவான். இது என்ன வந்து இது இந்த உருவம் மாதிரி இருக்கு, அது அந்த உருவம் மாதிரி இருக்கு அப்படின்னு அவனுக்கு என்ன தோணுதோ அதுல தான் சொல்லுவான். ஸோ இப்படி ஒரு ஒரு அட்டையை காமிச்சு அந்த அட்டையை பத்தின கருத்துக்களை சொன்னோன்னே 2வது அட்டை, அதை சொல்லி முடிச்சோடனே 3வது அட்டை, இந்த மாதிரி ஒண்ணு ஒண்ணா நம்ம எடுக்கணும். ஸோ இப்போ இதெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு பிறகு அவன்கிட்ட சில கேள்விகளை நம்ம கேட்போம். ஸோ அந்த கேள்விகளுக்கு அவன் சொன்ன ஆன்சரை அவன் கரெக்டா புரிஞ்சுக்கிதான் சொன்னானான்றதுக்காக நம்ம ஒரு கிராஸ் செக் பண்றதுக்காக கேட்போம். ஸோ இதெல்லாம் கேட்டாச்சுன்னா டெஸ்ட் முடிஞ்சிருச்சு. இதுக்கு அடுத்தது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த சோதனையை நடத்தினவர் அந்த சோதனையாளர் கொடுத்த அந்த விடைகளை ஆராய்ச்சி பண்ணுவார். மெயினா அந்த இதுல என்ன பண்ணுவார் அப்படின்னா, என்னென்னலாம் இருக்கும்னா, இது இவ்வளவு டீட்டெயிலா நீங்க அதை சும்மா ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இவ்வளவு டீட்டெயிலையும் நம்ம வந்து அந்த காலகட்டத்துக்குள்ள நம்ம நினைவுல வச்சுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. பரவாயில்ல. அந்த அட்டைகள்ல 30 பிரிவுகள்ல கண்டென்ட் கொடுக்கப்பட்டிருக்கும். மனிதர்கள் அப்படிங்கிறதுக்காக ஹெச் அப்படிங்கிற அடிப்படையில சில சில உருவங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். உயிரற்ற பொருள்களை குறிக்கக்கூடிய ஐஏ அப்படிங்கிறதுல சில பொருள்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். விலங்குகளை குறிப்பதற்கு ஏ என்ற குறியீட்டோட சில விலங்குகள் கொடுக்கப்பட்டிருக்கும். மனிதனால் தயாரிக்கப்பட்ட பொருள்களை குறிப்பிடுவதற்கு அப்ஜெக்ட், அது ஓபிஜே அப்படிங்கிறதுல சில பொருள்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். பிஐ அப்படிங்கிறதுல சில செடி கொடிகள் கொடுக்கப்பட்டிருக்கும். உடற்கூறுகளினுடைய விவரத்தை குறிப்பதற்கு ஏஐ அப்படிங்கிறது கொடுத்திருக்கு. இப்படி 30 பிரிவுகள்ல குறியீடுகள்லாம் அங்க கொடுத்திருப்பாங்க. இப்போ இந்த மைத்தடத்துல என்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்னா, இந்த மைத்தடத்தோட எந்த பகுதியை இவன் வந்து பார்த்துட்டு அவனோட விடையை கொடுத்தான் அப்படின்றத பார்க்கணும். அந்த மைத்தடத்தினுடைய லொகேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ மைத்தடத்தினுடைய முழு பகுதியையும் பார்த்துட்டு ஹோல் அந்த மாதிரி பார்த்துட்டு நம்ம விடை கொடுத்தானா, அல்லது வழக்கமான விரிவான துளங்கள் டீடைல்டான ரெஸ்பான்ஸ் இருந்ததா, அல்லது சிறிய வழக்கமான துளங்கள் இருந்ததா, அதுதான் சின்ன டி போட்டுருக்காங்க. ஸோ புதிய விளக்கங்கள் நியூவான டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. டி கேபிட்டல் அண்ட் ஸ்மால் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் குறியீடுகள். அதுல வெண்மை பகுதி அடிப்படையாக கொண்டு அந்த இங்க் பிளாட்ல இங்க் இல்லாம மீதி இருக்குள்ள ஒயிட் ஸ்பேஸ். ஸோ அந்த ஸ்பேஸை வச்சுட்டு அவன் கருத்து சொன்னானா, அல்லது அதுல இருக்கக்கூடிய ரொம்ப மைனூட்டான விவரங்களையும் கணக்குல எடுத்துக்கிட்டு கருத்துக்களை சொன்னானா, அல்லது அந்த இங்க் பிளாட்டோட ஓரப்பகுதிகள் அந்த பகுதியில் உள்ள விவரங்களை அடிப்படையாக கொண்டு வந்து ஆன்சர் பண்ணானா, அல்லது ரொம்ப ரேரா இருக்கக்கூடிய விவரங்களை வச்சுட்டு பதில் சொன்னானா அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் ஆராய்ந்துதான் அவனுடைய விடையை சோதிக்கக்கூடியவர் செய்யணும். அடுத்தது இந்த விடையின் தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதை எப்படி பண்ணணும் அப்படின்னா, இந்த உருவம், கலர், மூமெண்ட், இந்த 3 ஃபார்ம், கலர், மூமெண்ட், இந்த 3ஐயும் அடிப்படையா வச்சுட்டு தான் அந்த விடையினுடைய தன்மையை இந்த சோதிக்கிறவர் பண்ணணும். இதை வச்சுட்டு ஆளுமையை எப்படி சோதிக்கிறது? என்னென்னமோ இருக்கு, மைத்தடம்ன்றீங்க, உருவம்ன்றீங்க, அந்த மைத்தடத்தோட அந்த மையப்பகுதி, ஓரம், நடுவுல என்னென்னமோ சொல்லிட்டீங்க. ரைட்டு, இதெல்லாம் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இதுல விலங்கோட உருவம் இருக்கா, மனிதனோட உருவம் இருக்கா, மனிதனால் உருவாக்கப்பட்ட பொருள் இருக்கா, விலங்குகள் இருக்கா, தாவரங்கள் இருக்கா, என்னென்னமோ இருக்கு, நான் பார்த்துட்டேன், குறிச்சிட்டேன். அவன் ஆன்சர் பண்ணதையும் குறிச்சு வச்சிருக்கேன். இதுக்கும் ஆளுமைக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, இந்த மைத்தட சோதனையில அவன் கொடுத்த ஆன்சர், இந்த மைத்தடத்துல இருக்கக்கூடிய பொருள்கள், அந்த டீடைல்ஸ், அதனுடைய இதை வச்சுட்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்றான்னா, தன்னோட மனவெழுச்சிகளை, அவனோட எமோஷன்ஸை இந்த மைத்தடம் சார்ந்து விவரிக்கும் போது மைத்தடத்தினுடைய கலர்ஸ் அடிப்படையில அவன் சொல்லக்கூடிய அந்த விளக்கங்கள் இருக்கு இல்லையா, இது வந்து எமோஷன் பேலன்ஸை குறிக்கக்கூடியதாக இருக்குமா. கலர் அடிப்படையில அவன் ஆன்சர் பண்றான் அப்படின்னா, அப்போ அவன் வந்து எமோஷனோட பேலன்ஸ் இருக்கிறவனா இருப்பானா. ஸோ இப்போ நிறைய விளக்கங்கள் வந்து அந்த முழுமையான மைத்தடத்தை அல்லது பெரும்பகுதி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மையப்பகுதி அல்லது பெரும்பகுதி, ஸோ இதனுடைய அடிப்படையில அவன் வந்து ஆன்சரை அந்த நபர் சொன்னான் அப்படின்னா, அப்ப அவங்க வந்து எப்படிப்பட்டவன் அப்படின்னா,
வாழ்க்கை பிரச்சனைகளுக்கு முழுமையாக தீர்வு காணக்கூடிய ஹோலிஸ்டிக் அப்ரோச் இருக்கக்கூடியவனா இருப்பான். சோ அவனுக்கு அறிவுத்துறையில முன்னேறணுன்ற விருப்பம் இருக்கும். சோ கருத்துக்களை நன்கு தொகுத்து ஆராய்ந்து அதோட கருத்துக்களை விவரிக்கக்கூடிய அந்த தன்மை உள்ளவனா இருக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். இப்படி ஒண்ணுக்கும் ஒரு டீடைல். சோ இப்ப அவனுடைய அந்த கருத்துக்கள் மைத்தடத்தினுடைய பெரும் பகுதியை வச்சுட்டு அந்த விவரங்களை அடிப்படையாக கொண்டு அவனோட ஆன்சர் இருந்தது அப்படின்னா அவன் பகுத்தறிவின் அடிப்படையில வாழ்க்கை நடத்தக்கூடிய ரேஷனலைசேஷன் உள்ளவன், அதே மாதிரி செயல்கள்ல ஈடுபாடு உள்ளவன் அப்படின்னு நம்ம எடுத்துக்குவோம். அதே மாதிரி இந்த மைத்தடங்களை வச்சுட்டு கற்பனையா நிறைய கதையா சொல்றான் அப்படின்னா அப்ப அவன் ஆஹ் கற்பனை அதிகமா உள்ளவனா இருப்பான். நிறைய விளக்கம் கொடுக்குறான். அந்த ஒரு மைத்தடத்துக்கு இப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலாம், அதுவா இருக்கு, இதுவா இருக்கும் அப்படிலாம் நிறைய சொல்றான்னா அப்ப ஒரு இமேஜினரி பர்சனா இருப்பான், கற்பனை மிகுந்தவனா இருப்பான் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இப்ப இந்த மைத்தடங்களோட உருவம் அல்லது வடிவங்களுக்கு அந்த உருவத்தையோ அல்லது வடிவத்தையோ வச்சுக்கிட்டு தான் அவன் விளக்கம் கொடுத்தான் அப்படின்னா அவன் கொஞ்சம் கலர்லெஸ் பர்சனாலிட்டி, கொஞ்சம் சத்தற்ற ஆளுமை உடையவன். ஏன்னா இந்த உருவம் அல்லது அந்த வடிவம் மாறி இருந்துச்சுன்னா அவன் மாத்தி சொல்லுவான் அப்படிங்கிற மாதிரி டைப் அப்படிங்கறதுனால அவனுடைய ஆளுமையில குறைபாடு இருக்கு அப்படின்னு அர்த்தம். சத்தற்ற ஆளுமை அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ அந்த மாதிரி இருப்பான் அப்படின்றான். ஸோ அப்ப இந்த மைத்தடங்களை நம்ம இந்த மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணி ஒரே நேரத்துல திரையில பலருக்கு காண்பிச்சு அந்த குழு சோதனையாகவும் நடத்த முடியும். அப்ப இந்த குழுவோட எண்ணம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறது மாதிரி இது ஒரு டீமுக்கான டெஸ்டாகவும் நம்ம பண்ண முடியும். குழுவுக்கு குரூப்பா நம்ம இந்த சோதனை செய்ய முடியும். ஆனா இதுல என்ன முக்கியமானது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மைத்தட சோதனையை நடத்துறது சாதாரணமான விஷயம் இல்லை. ரொம்ப முறையான சிறப்பான பயிற்சிகளை பெற்றவர்களாலதான் இதை நடத்த முடியும். நடத்திட்டு சரியான முறையில அவங்களால அந்த சோதிக்கப்பட்டவங்களுடைய பர்சனாலிட்டியை பத்தி ஒரு முடிவுக்கு வர முடியும். இன்னொன்னு 7 வயதுக்கு குறைவாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த மைத்தடத்தை பயன்படுத்த முடியாது. ரோஷாக் அப்படிங்கிறவருடைய இங்க் பிளாட் டெஸ்ட் நம்ம இவ்வளவு நேரம் பார்த்தோம். இது ப்ரொஜெக்டிவ் டெக்னிக்கான புறத்தேற்று நுண்முறைகள்ல 3 வகையில முதல் வகையான பெர்செப்டிவ் டெக்னிக்ல இருக்கக்கூடிய ஒரு முறை இங்க் பிளாட். திரும்ப சொல்றேன், ப்ரொஜெக்டிவ் டெக்னிக்ன்றது பிராட் கேட்டகரி ஆஃப் அசஸிங் பர்சனாலிட்டி. அந்த ப்ரொஜெக்டிவ் டெக்னிக்ல 3 வகை இருக்கு. ஒன்னு பெர்செப்டிவ் டெக்னிக், இன்னொன்னு அப்பர்செப்டிவ் டெக்னிக், இன்னொன்னு ப்ரொடக்டிவ் டெக்னிக். அதுல பெர்செப்டிவ் டெக்னிக்காக இருக்கக்கூடிய அந்த புலன்காட்சி நுண்முறை அப்படிங்கிறதுக்கான ஒரு வடிவம் தான், அதுக்கான டெஸ்ட் தான் இங்க் பிளாட் டெஸ்ட் அப்படிங்கிற மைத்தட சோதனை. இதை உருவாக்குனவர் ரோஷாக். இந்த ரோஷாக் சுவிட்சர்லாந்து நாட்டை சேர்ந்த உளவியல் மருத்துவர். 1921 இந்த இங்க் பிளாட் டெஸ்ட கொண்டு வந்தாரு. இந்த இங்க் பிளாட் டெஸ்ட்ல இவரோட ரோஷாக்கோட இங்க் பிளாட்ல 10 இருக்கும், 10 அட்டைகள் இங்க் பிளாட்ஸ் இருக்கும். ஒரு அட்டையில ஃபர்ஸ்ட் 5 அட்டை பிளாக்ல இருக்கும், அடுத்து உள்ள 2 அட்டை பிளாக் அண்ட் ரெட்ல இருக்கும், லாஸ்ட் 3 அட்டை மல்டி கலர்ல இருக்கும். ஒரு அட்டையா காண்பிக்கணும். அந்த நம்ம யாரை ஸ்ருதிக்கிறோமோ அவர்கிட்ட இருந்து அந்த அந்த அட்டையை பத்தினா அவங்களுடைய கருத்துக்களை எல்லாம் ரெக்கார்ட் பண்ணிக்கணும். அப்புறம் 2வது அட்டையை காமிக்கணும். இந்த மாதிரி 10 அட்டைகளை காமிக்கணும். அதுக்கு பிறகு அந்த கருத்துக்களின் அடிப்படையில் அனாலிசிஸ் பண்ணணும். இதுதான் இங்க் பிளாட் டெஸ்ட் ஆஃப் ரோஷாக், சுவிட்சர்லாந்து சைக்கியாட்ரிஸ்ட், 1921. ஓகேவா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது இங்க் பிளாட் டெஸ்ட்ங்கிறது அந்த புலன் காட்சி நுண்முறை அப்படிங்கிற ப்ரொஜெக்டிவ் டெக்னிக்குடைய முதல் டெக்னிக். இது முடிஞ்சிருச்சு. இப்ப புலன்காட்சியினுடைய 2வது டெக்னிக், புறத்தேற்று நுண்முறைகளோட 2வது டெக்னிக் அப்பர்செப்டிவ், புலன்காட்சியின் மூலம் பொருள் உரைக்கும் நுண்முறை. இதுதான் நம்ம டேட் அப்படின்னு நம்ம சொல்றோம், தீமாட்டிக் அப்ரிசியேஷன் டெஸ்ட், TAT அப்படிங்கிற டெஸ்ட். இதை சொன்னவங்க முரேன்றவரும் மார்கனும், முரே அண்ட் மார்கன் அப்படிங்கிற 2 பேர் சேர்ந்து சொல்லியிருக்காங்க. இந்த முரே அண்ட் மார்கனுடைய தீமாட்டிக் அப்ரிசியேஷன் டெஸ்ட்ல என்ன இருக்கும் அப்படின்னா 20 படங்கள் இருக்கு. அதுல 10 படம் ஞாபகம் வச்சுக்கோங்க. பெர்செப்டிவ் டெக்னிக்கா இருக்கக்கூடிய இங்க் பிளாட்ல 10, அப்பர்செப்டிவா இருக்கக்கூடிய டேட்ல 20 படங்கள் இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் 10 படங்கள், அடுத்து 10 படங்கள் 2 செட்டா இருக்கணும். இதுல எப்படி இருக்கும் அப்படின்னா அவங்கள்ட்ட என்ன மாதிரியான கேள்விகள் நம்ம கேட்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னென்ன நிகழ்ச்சிகள் இந்த படத்துல இருக்கு, எதனால இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கும்னு நீ நினைக்கிற அப்படிங்கிற மாதிரியான தூண்டக்கூடிய கேள்விகள் ஒண்ணு ஒண்ணா கேட்கப்படும். அப்படி கேட்டுட்டு அதுக்கு அவன் கொடுக்கக்கூடிய அந்த ரெஸ்பான்ஸ்
அவனுடைய ஆளுமை தன்மை பற்றி சோதனையாளர் தெரிஞ்சுக்குவார். இப்போ இந்த இடங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த இதுல காட்டக்கூடிய அந்த படங்கள்ல அந்த படங்கள்ல இருக்கக்கூடிய கதாபாத்திரங்கள்ல எந்த கதாபாத்திரத்தோட இவன் ஒன்றி போறான். சில பேர் பாத்தீங்கன்னா வில்லனோட ஒன்றி போகணும், சில பேர் ஹீரோவோட ஒன்றி போகலாம், இப்படி நிறைய இருக்கும். ஸோ அந்த மாதிரி அவனுடைய அந்த கதாபாத்திரத்தோட ஒன்றி போகக்கூடிய தன்மை எப்படி இருக்கு, அந்த கதையில வரக்கூடிய கதையினுடைய நாயகன் அவனுடைய மனப்போராட்டங்கள், தேவைகள், ஆய்வு பொருள் என்ன, அந்த கதையினால ஏற்படக்கூடிய விளைவு என்ன, இதுல அவன் என்ன மாதிரியான மனநிலையை திரும்ப திரும்ப வெளிப்படுத்துறான். ஸோ இதனால அந்த கதையினுடைய நடை, அந்த கதையில இருக்கக்கூடிய அந்த கேரக்டர்ஸ், அந்த கேரக்டர்ஸினுடைய அந்த இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் அவர்கள், இது எல்லாம் இவன் எப்படி புரிஞ்சுக்கிட்டு பதில் சொல்றான். இப்போ கதையா இவன் சொல்றான். ஸோ இப்ப இந்த சொல்றதுல அந்த படங்களை வச்சுட்டு இவன் கதை சொல்றான். ஸோ இப்ப இவன் சொல்லக்கூடிய கதையில எந்த மாதிரியான மனநிலைகள் திரும்ப திரும்ப வருது, அதுல இந்த கதையில வரக்கூடிய கதையினுடைய எந்த கேரக்டரோட இவன் ஒன்றி போய் சொல்றான், எந்த கேரக்டர் ரொம்ப ரசிச்சு அவன் எலாபரேட்டா சொல்றான், அந்த கதையினுடைய ஹீரோ அல்லது ஹீரோயின் அல்லது மெயின் கேரக்டர்ஸ் யார் யாரு, அவங்கள பத்தின இவனுடைய டிஸ்கிரிப்ஷன் எப்படி இருக்கு, இப்படி எல்லா விஷயங்களையும் ஆராய்ஞ்சிட்டு இந்த கேரக்டர்ஸ்க்கு நடுவில் இவன் எப்படி இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் எல்லாம் கொடுத்திருக்கான் அப்படின்றதெல்லாம் இப்ப ஏன்னா கதை வந்து இந்த சோதிக்கப்படக்கூடிய நபருடையதுதான். அப்ப அவன் வந்து என்ன சொல்றானோ அதுதான். அதன் அடிப்படையில இந்த தீமாட்டிக் அப்ரிசியேஷன் டெஸ்ட் அப்படிங்கிறது நடத்தப்படுகிறது. இப்போ இந்த கேட்ன்றது வளர்ந்தவங்களுக்கு நம்ம பெரியவங்களுக்கு நடத்துறது மாதிரி குழந்தைகளுக்கு நடத்துறதுக்காக கேட்னு ஒண்ணு இருக்கு. சைல்டு அப்ரசெப்ஷன் டெஸ்ட், CAT. இது தீமாட்டிக்கு பதிலாக சைல்டு போட்டுக்கோங்க. அதுதான் தீமாட்டிக் அப்ரசெப்ஷன் டெஸ்ட் மாதிரி சைல்டு அப்ரசெப்ஷன் டெஸ்ட் குழந்தைகளுக்காக நடத்தப்படுகிற டெஸ்ட். அவங்க லெவலுக்கு அது இருக்கும். அதான் தட் இஸ் ஒன்லி திங். மற்றதெல்லாம் ஒண்ணுதான். இதே மாதிரி படங்களை காட்டுறது, விளக்கம் எல்லாம் கேட்கறது, எக்ஸ்பிளைன் பண்ண சொல்றது எல்லாம் ஒண்ணுதான். இது பெரியவங்களுக்கு அவங்களுடைய லெவலுக்கு வந்த மாதிரி இருக்கும். குழந்தைகளுக்கு குழந்தைகள் விரும்பக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய படங்களாக அது இருக்கும். அவ்வளவுதான். இதுதான் வந்து நம்ம சொல்லக்கூடிய முரே அண்ட் மோர்கனோட தீமாட்டிக் அப்ரசெப்ஷன் டெஸ்ட். இது ப்ரொஜெக்டிவ் டெக்னிக்ல அப்ரசெப்ஷன் டெஸ்ட்ல வரக்கூடிய அப்ரசெப்ஷன் அப்படிங்கிற அந்த டெக்னிக்ல வருது. பர்செப்டிவ் அப்ரசெப்டிவ்ல வரக்கூடிய டெக்னிக். இப்போ அதுல இன்னும் நம்ம இன்னொன்று வந்திருக்கோம், மூணாவதா ஒண்ணு சொல்லியிருக்கோம். அதுதான் நம்ம என்னன்னு சொன்னோம் அப்படின்னா ப்ரொடக்டிவ் டெக்னிக் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ப்ரொடக்டிவ் டெக்னிக்னா மெழுகால் உருவாக்கக்கூடிய பொம்மைகள், வரையும் ஓவியங்கள், கதாபாத்திரங்களை ஏற்றுநிறுத்தலாம். இதுல இல்லை, நான் அதை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இதுல தான் ப்ரொடக்டிவ் டெக்னிக் சொல்லியிருக்கோம். ப்ரொஜெக்டிவ் டெக்னிக்ல 3 சொல்லியிருக்கோம்: பெர்செப்டிவ், அப்பர்செப்டிவ், ப்ரொடக்டிவ். பெர்செப்டிவ்னா புலன்காட்சி நுண்முறை, இங்கு பிளாக். அப்பர்செப்டிவ்னா டேட், தீமாட்டிக் அப்ரிசியேஷன் டெஸ்ட், குழந்தைகளுக்கு கேட், சைல்டு அப்ரசெப்டிவ் டெக்னிக் டெஸ்ட் முடிஞ்சிருச்சு. டேட் முடிஞ்சிருச்சு. அதான் அப்பர்செப்டிவ். மூணாவது வகை என்ன அப்படின்னா ப்ரொடக்டிவ். ப்ரொஜெக்ஷன்ல 3 ப்ரொடக்டிவ். ப்ரொடக்டிவ்னா உருவாக்குறது. இப்ப நான் முன்னாடியே சொன்னது மாதிரி மெழுகு, களிமண், பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ், இந்த மாதிரி ஏதோ பொருள்களை கொடுத்து அவங்கள பொருள்களை உருவாக்க சொல்றாங்க. அந்த மாதிரி விஷயங்களை மூலப்பொருள்களை கொடுத்து அவங்களை உருவாக்க சொல்றாங்க. ஸோ அவங்க என்ன மாதிரியான உருவங்களை எல்லாம் உருவாக்குறாங்க, அதன் அடிப்படையில் அவர்களுடைய ஆளுமையை மதிப்பிடுறது. அதே மாதிரி அவங்களுக்கு ஓவியங்களை வரைய சொல்லி அந்த ஓவியங்கள் அடிப்படையில் அவர்களுடைய ஆளுமையை மதிப்பீடு செய்யறது. ஒரு சுச்சுவேஷனை கொடுத்து அந்த சுச்சுவேஷன்ல வரக்கூடிய கதாபாத்திரங்கள்ல ஏதாவது ஒரு கதாபாத்திரத்தை ஏற்று நடிக்க சொல்றது. ஸோ அதுல இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குங்கிற அடிப்படையில ஆளுமை அளவிடுவது. இது வந்து ப்ரொடக்டிவ் டெக்னிக் அப்படின்னு நம்ம சொல்றோம். ரைட்டா? இப்போ இன்னும் என்ன நம்ம பாக்குறோம்னா அந்த அப்ஜெக்டிவ் மெத்தட்ல ஏற்கனவே சொன்னோம்ல, செயல் சோதனைகள், நிலைமை சோதனைகள், பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் சிச்சுவேஷனல் டெஸ்ட் ரெண்டு சொன்னோம். இப்போ அந்த பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் சிச்சுவேஷனல் டெஸ்ட்ல ஒண்ணு வந்து என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிச்சுவேஷனல் டெஸ்ட் அப்படிங்கிறது தரப்படுத்தப்பட்ட நிலைமைகளை தோற்றுவித்து அதுல நடந்து கொள்ளக்கூடிய முறையின் அடிப்படையில ஆளுமை அளவிடுவது. ஸ்டாண்டர்டைஸ்டு சிச்சுவேஷன். இந்த சிச்சுவேஷன்ல இவங்க எப்படி வந்து பயன்படுறாங்க அப்படிங்கிறது. இது சிறுவர்களுக்காக இந்த சோதனையை யார் பண்ணியிருக்கா அப்படின்னா இந்த பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட், அதான் செயல் சோதனைன்னு சொல்றேன். பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் யார் பண்ணியிருக்கா அப்படின்னா மே அப்படிங்கிறவரும் ஹார்த்ரோன் அப்படிங்கிறவரும், இந்த 2 உளவியல் அறிஞர்கள் சிறுவர் சிறுமியருக்காக பயன்படக்கூடிய சில வகையான நிலைமை சோதனைகளை உருவாக்கியிருக்காங்க. இப்ப இந்த குழந்தைகள்கிட்ட இந்த ஏமாத்துறது, பொய் சொல்றது, திருடுறது, பிறரோடு ஒத்துழைக்கிறது அல்லது ஒத்துழைக்காம போறது, இந்த மாதிரியான பண்புகள் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக சில சோதனைகளை இவங்க உருவாக்கி கொடுத்திருக்காங்க. யாரு? ஹார்த்ரோனும் மேவும். இந்த சோதனைகளை பயன்படுத்துவதன் மூலமாக ஆசிரியர்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா மாணவர்கள்ட்ட இந்த பண்புகள்லாம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். அதுல ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஆசிரியர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா
ஒரு 100 சொற்கள் கொண்ட ஒரு பட்டியலை கொடுத்து மாணவர்கள்ட்ட கொடுத்து, இதுல பொருள் தெரிந்த உனக்கு இதுல இந்த 100ல எந்தெந்த வார்த்தைகள்லாம் மீனிங் தெரியுமோ அதெல்லாம் மட்டும் ரவுண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம 100 வேர்டை கொடுத்துருவோம் ஒரு பிரிண்ட். அவன் வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னா 90 100ன்னு போட்டுட்டு வரான்னு வச்சுக்கோங்க. நான் எனக்கு எல்லாம் தெரியும் டீச்சரை காட்டணும்னு இருக்கேன், எனக்கு 100க்குமே பொருள் தெரியுது, இல்ல 90க்கு தெரியுது அப்படிலாம் போட்டு எடுத்துட்டு வரான் அப்படின்னா, இங்கதான் நம்ம ட்விஸ்ட் வச்சிருக்கோம். ட்விஸ்ட் நம்ம எங்க வச்சிருக்கோம் அப்படின்னா, அந்த 100 சொற்கள்ல கிட்டத்தட்ட ஒரு 40 சொற்கள் அங்கங்க மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கோம். அந்த 40 சொற்கள் மீனிங்லெஸ், பொருள் இல்லாத, அல்லது அந்த மொழியில நம்ம இப்ப எந்த மொழியில இந்த டெஸ்ட் பண்றோமோ தமிழ்ல பண்றோம்னா தமிழ்ல பொருள் தராத சொற்கள். சொற்கள்னு அதை சொல்ல முடியாது, நம்ம பொருள் தந்தாதான் அதை சொல்லு இல்லையா, வெறும் சவுண்ட். ஆனா நம்ம அதை வந்து வார்த்தை மாதிரி நம்ம கொடுத்து வச்சிருக்கோம். இவன் என்ன பண்றான், நேர்மையானவனா இருந்தான்னா கரெக்டா அந்த 40 விட்டுட்டு மீதி உள்ள 60ல எத்தனைக்கு அவனுக்கு பொருள் தெரியும்னு கொடுத்துருந்தானா நேர்மையா இருக்கான்னு அர்த்தம். இல்ல ஒரு 80க்கு எனக்கு தெரியும் 90க்கு தெரியும் டிக்கெட்ஸ் வந்திருக்காங்க, அப்ப இந்த பொருள் தராத சொற்களே இல்லாத நம்ம லிஸ்ட்ல இணைச்சு கொடுத்துருக்கக்கூடியதுக்கும் சேர்த்து டிக்கெட்ஸ் வந்திருக்கான், அப்ப இவன் போய் சொல்றான்றதை நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ இது ஒரு டெஸ்டாக இந்த ஹார்த்ரோனும் மேவும் வடிவமைச்சு கொடுத்திருக்கக்கூடிய சோதனையாக இது இருக்கிறது. இது அவர்கள்ட்ட ஏமாற்றக்கூடிய அந்த பண்பு இருக்கின்றதை அந்த ஆசிரியர் தெரிஞ்சுக்க முடியும். அப்போ அதை நீக்குவதற்கு என்ன மாதிரியான செயல்களை எல்லாம் செய்யலாம் அப்படிங்கறத ஆசிரியர் பயன்படுத்த முடியும். இது வந்து இந்த மாதிரியான டெஸ்ட்டை கொடுக்கும்பொழுது என்ன பண்ணணும்னா, எதுக்காக நம்ம இந்த டெஸ்ட்டை கொடுக்குறோம் அப்படிங்கறத ஆசிரியர் முதல்ல வெளிப்படுத்தக்கூடாது அந்த நோக்கத்தை. ஏன்னா அப்படி வெளிப்படுத்திட்டீங்கன்னா அப்போ வந்து அவன் புரிஞ்சுக்குவான், அவன் உஷாராயிடுவான். ஸோ அப்போ அது நோக்கத்தை வெளிப்படுத்தாம ஜென்ரலா சொல்றது மாதிரி கொடுக்கக்கூடிய டெஸ்ட் தான் இந்த டெஸ்ட். இதை வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வயது வந்தவர்கள்ட்ட இந்த அடல்ட் கிட்ட இதை கொடுக்க முடியாது. ஏன்னா அவன் புரிஞ்சுக்குவான், ஏதோ நமக்கு சிக்கல் வச்சிருக்காண்டா, பிளான் பண்ணி தான் கொடுத்துருக்கான், அப்ப இவன்ட்ட வந்து நம்ம ஜாக்கிரதையா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த பண்புகளை வெளிப்படுத்தாம கரெக்டா செஞ்சிருவாங்க. அதனால இந்த மாதிரியான டெஸ்ட் இவங்க 2 பேரும் கொடுத்துருக்கிற இந்த டெஸ்ட் ஹார்ட்ரோனும் மேவும் கொடுத்துருக்கக்கூடிய அந்த பர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அப்படிங்கிற அந்த டெஸ்ட்டை நம்ம வந்து யாருக்கு அதிகமா கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிறுவர்கள்ட்ட கொடுக்கலாம், நம்ம ஸ்கூல்ல படிக்கக்கூடிய குழந்தைகள்ட்ட அதை கொடுக்கலாம். ஸோ இது ஒரு வகையான இதா இருக்கு. இன்னொன்னு இதுதான் நம்ம என்ன சொன்னோம், சிச்சுவேஷனல் டெஸ்ட் சொன்னோம். இந்த சிச்சுவேஷன்லயே இன்னொன்னும் இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உளவியல் நாடகம் அப்படிங்கிற சைக்கோ டிராமா அப்படின்றது ஒண்ணு. இதுல பாத்தீங்கன்னா இதுல இருக்கிறதெல்லாம் பழைய எக்ஸாம்பிள் நம்ம அதை பார்க்கலாம்னா, நடைமுறை வாழ்க்கையில தனி மனிதன் சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லி அந்த சூழ்நிலையில அவங்க எப்படி இருக்கும் அப்படிங்கறத நடிச்சு காட்டக்கூடியதாக அது இருக்கும். ஸோ ஒரு சுச்சுவேஷனை சொல்லி இந்த சுச்சுவேஷன்ல நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்கறது. ஸோ அந்த பண்புகளை காட்டக்கூடியது நம்ம உளவியல் நாடகம் அப்படின்னு சொல்லுவோம், சைக்கோ டிராமா அப்படின்ற ஒரு நாடகம். ஸோ அப்ப அந்த உளவியல் நாடக சூழ்நிலையில இருக்கக்கூடிய சிரிக்கிறது, அழுவுறது, அல்லது கத்துறது, சண்டை போடுறது, இதையெல்லாம் சத்ரூபமா ஒருத்தர் நடிக்கிறாங்க அப்படின்னா, அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய மனவெழுச்சிகளின் அடிப்படையில அந்த கதாபாத்திரங்களை தத்ரூபமா செய்வாங்க. யார் அப்படி நல்லா பண்ணுறது, தொலைக்காட்சிகள்ல நிறைய நிகழ்ச்சிகள் இப்ப அந்த மாதிரி நடத்தப்படுகிறது. ஸோ அதை நம்ம பார்த்தோம்னா நமக்கு அது தெரியும், அவங்களுடைய பண்புகள் எப்படி வெளிப்படுகிறது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த பொருத்தப்பாடற்ற நடத்தை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அன்டிசைரபிள் பர்சனாலிட்டி, அந்த பிஹேவியர், அன்டிசைரபிள் பிஹேவியர் இருக்கக்கூடியவங்க பொருத்தப்பாடற்ற நடத்தை உள்ளாங்க. ஸோ அவர்களுடைய ஆளுமையை இந்த புறத்தேற்று நன்முறையில மிக அழகா நம்மளால கண்டுபிடிக்க, இந்த ப்ரொஜெக்டிவ் டெக்னிக்ஸை வச்சுட்டு அவங்களுடைய அந்த ஆளுமையை நம்மளால கண்டுபிடிக்க முடியுது. அதுக்கு வந்துட்டு இருந்து வரக்கூடிய அந்த பண்புகள், அதாவது இந்த உளவியல் நாடகம் நடக்கும்போது அவங்க எப்படி அந்த உளவியல் நாடகத்துல எப்படி ரியாக்ட் பண்றாங்க அப்படிங்கிறதன் அடிப்படையில அவர்களுடைய மனவெழுச்சி, சோதிக்கப்பட இருக்கக்கூடிய அடைந்து கிடக்கக்கூடிய அந்த மனவெழுச்சிகளை கண்டுபிடிக்கக்கூடிய வாய்ப்பு இதுல இருக்கு. இந்த நாடக முறையினுடைய மெயினான நோக்கியமே என்ன அப்படின்னா, அந்த மனவெழுச்சி அந்த கூறுகளை அவன் வந்து வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறதான், ஊக்குவிச்சு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த ஹேர்த்ரோன் அண்ட் மே உருவாக்கி உளவியல் நாடகம் அப்படிங்கிற சைக்கோ டிராமாவோடது. அடுத்தது சோசியோ டிராமா அப்படிங்கிறது. இது அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டா உள்ளது. என்ன அப்படின்னா, இந்த உளவியல் டிராமா சமூக நாடகம் அப்படிங்கிறது உளவியல் நாடகத்துக்கு ஆப்போசிட். அது வந்து உளவியல் பிரச்சனைகளை காட்டக்கூடியதா இருந்தது. இது சமூக பிரச்சனைகளை மையமாக வைத்துட்டு அவன் நடிக்கிற மாதிரி இருக்கும். நிறைய படங்கள் வந்து அந்த மாதிரி படங்கள்லாம் வந்திருக்கு. நம்ம இந்த இதுல சொல்லியிருக்காங்க பாருங்க, இந்த முதல்வன் படம், ஜென்டில்மேனு, இந்தியன், இதெல்லாம் சொன்னாங்கல்ல. இந்த படங்கள்லாம் சமுதாய மக்கள்கிட்ட இருக்கிறதுக்கு ஒரு காரணம் என்னன்னா, அந்த சமகாலத்தில் இருக்கக்கூடிய சமூக பிரச்சனைகளை அந்த படங்கள் வந்து வெளிப்படுத்துது. அப்போ சமூகத்துல இருக்கக்கூடிய சமூக அவலங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, சோசியல் இல்ஸ், அந்த இதை வந்து எப்படி வந்து இந்த
சோசியோ டிராமா அப்படிங்கிற சமூக நாடகங்கள் எப்படி காட்டுகின்றன அப்படிங்கறதன் அடிப்படையில செய்யக்கூடியதுக்கு பேர் தான் சோசியோ டிராமா அப்படிங்கிற ஒரு வகையான ப்ரொஜெக்டிவ் டெக்னிக். இது வந்து நான் ப்ரொஜெக்டிவ்ல வரக்கூடிய இந்த பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் அண்ட் சிச்சுவேஷன் டெஸ்ட்ங்கிற ரெண்டுமே புறவய முறையான அப்ஜெக்டிவ் டைப்ல வரக்கூடிய ஒரு வகையான சோதனை. இதை முதலே நம்ம சொன்னோம், 1ஆம் உலகப் போர் 2ஆம் உலகப் போர் காலகட்டங்களில் படை வீரர்கள்ட்ட இந்த செயல் சோதனைகள், நிலைமை சோதனை, பர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் அண்ட் சிச்சுவேஷன் டெஸ்ட் நடத்தப்பட்டது அப்படின்னு சொன்னோம். ஸோ அந்த பர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் அண்ட் அந்த டெஸ்டோட வகையாகத்தான் இது, இந்த சிச்சுவேஷனல் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் டெஸ்டோட வகையாகத்தான் இந்த சோசியோ டிராமாவும் சைக்கோ டிராமாவும் இருக்கு. அந்த உளவியல் நாடகமும் சமூக நாடகமும் அப்படிங்கிற அந்த டெக்னிக் அங்க இருக்கு. அடுத்தது இதுதான் இன்னொரு முக்கியமானது, யூங் அப்படிங்கிறவர் உருவாக்கி இருக்கக்கூடிய ப்ரீ அசோசியேஷன் டெஸ்ட் அப்படிங்கிற SAT அப்படிங்கிற டெஸ்டிங். இது என்ன அப்படின்னா கட்டுப்பாடற்ற இணைச்சல் அப்படிங்கிற ஒரு சோதனை. இதை உருவாக்குனவர் இந்த யூங் அப்படிங்கிறவர், கென்ட் அண்ட் ரோஸ்னார்க் அப்படிங்கிறவங்க 2 பேரும் சேர்ந்து இதை இன்னும் டீட்டெயில் பண்ணாங்க, இந்த சோதனையை விரிவுபடுத்துறாங்க. கென்ட் அண்ட் ரோஸ்னார்க் அப்படிங்கிற 2 பேர். இந்த சோதனை கட்டுப்பாடற்ற இணைத்தல் சோதனை அப்படிங்கிறது. இந்த சோதனை என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு சொல்ல நம்ம சொல்றோம், ஒரு வேர்டு சொல்றோம் அப்படின்னா அந்த வேர்டு சொன்ன உடனே நம்ம மனசுல என்ன தோணுது அப்படிங்கிறத கணக்குல எடுத்துக்குவாங்க. அந்த ஸ்டிமுலஸ் வேர்டா இருக்கக்கூடிய ஏதோ ஒரு வேர்டு சொல்றாங்க, அந்த வேர்டு சொன்ன உடனேயும் அதை பற்றி அவனுடைய மனசுல என்ன தோணுதோ அதை சொல்லணும். ஸோ அப்படி அந்த ரியாக்ட் பண்றவன் சொன்ன சொல்லு, அதை சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கிட்டா, இது எல்லாத்தையும் கணக்குல எடுத்துக்கிட்டு அவனுடைய பர்சனாலிட்டி ஆராய்ச்சி பண்ணுவாங்க. ஸோ இது ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டான், ரொம்ப யோசிச்சுதான் ஒரு மறுமொழி சொன்னான் அப்படின்னா, அப்போ அவன்கிட்ட பிளாக்ஸ் இருக்கு, தடங்கல்கள் இருக்கு அவனோட பர்சனாலிட்டியில அப்படிங்கிறத நம்ம வந்து இதுல இருந்து தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு பார்ட். இதை நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா ப்ரீ அசோசியேஷன் டெஸ்ட் அப்படிங்கிற அந்த கருத்துல இருக்கு. அடுத்தது இந்த நடத்தையில இன்னொரு முக்கியமான பார்ட் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொருத்தப்பாடு நடத்தை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அட்ஜஸ்ட்மெண்ட் மெக்கானிசம் அப்படிங்கிற ஒண்ணு இருக்கு. அது இல்லாம இந்த நரம்பு மண்டலத்தை பத்தி இன்னும் கொஞ்சம் டீடைலா கொஞ்சம் சொல்ல வேண்டியது இருக்கு. இதை மட்டும் நம்ம அடுத்த வகுப்புல வச்சுக்கலாம். இந்த பொருத்தப்பாடு அப்படிங்கிற அட்ஜஸ்ட்மெண்ட் மெக்கானிசமும் இந்த நரம்பு மண்டலம் ஏற்கனவே நம்ம படிச்சுட்டோம். நரம்பு மண்டலம் எப்படி பாதிக்குது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் அந்த சைக்காலஜினுடைய மீனிங், டெஃபினேஷன் அதெல்லாம் பார்க்குற இடத்துலயே நம்ம பார்த்துட்டோம். இருந்தாலும் அதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா கொஞ்சம் கூடுதல் தகவல்கள் இருக்கு, அதையும் நம்ம ஷேர் பண்ணணும்ன்றதுனால அந்த 2 விஷயத்தையும் நம்ம வந்து அடுத்த வகுப்புல நம்ம அதை செய்யலாம். இந்த நரம்பு மண்டலம் இல்லாம இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் மெக்கானிசம், பொருத்தப்பாடு சார்ந்த நடத்தை அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. இந்த 2ஐயும் நம்ம அடுத்த வகுப்புல தொடருவோம். Until and sir, it is over to you now. Thank you.